ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த சொந்தங்களே, பல நாடுகளில் பல மைல்களுக்கு அப்பால் தொழில் விஷயமாகவோ அல்லது வேறு விஷயங்களுக்காகவோ, நீங்கள் வேலை விஷயங்களுக்காகவோ பல நாடுகளில் குழுமி இருந்தாலும் நம் கேபிஎன் சொந்தங்களை காண ஓடோடி வரும் இந்த 78வது காணொளி தொகுப்பில் இங்கே ஆன்லைன் ஜூம் காணொளி வழியாக குழுமியிருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வருக வருக என்று இரகரம் கூப்பி வரவேற்பது உங்களது வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளியும் நமக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விருந்து. சில நேரங்களில் அது நமக்கு அருமருந்தாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. சில நேரங்களில் ஒரு உத்வேகமான ஒரு காணொளியாகவும் நமக்கு இருந்து கொண்டிருந்தது, அனைவருக்கும் தெரிந்த விஷயம். சில சமயங்களில் நமக்கு ஒரு பூரிப்பை கொடுக்கும், சில சமயங்களில் நம் குடும்பத்திற்கு தேவையான ஒரு சந்தோஷங்களை, குடும்ப வாழ்வில் ஒற்றுமையை எவ்வாறு பேணி காப்பது என்ற தலைப்பில் நாம் நமது கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த சிறப்புரையில் நாம் கண்டுகளித்திருந்திருப்போம். சில சமயங்களில் மருத்துவத்துறை, தொழில்துறை ஆகியவற்றை நாம் பார்த்து அதன் மூலம் மிக்க பயன் அடைந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் முத்தாய்ப்புக்கு மகுடம் சூட்டுவது போல் ஒரு அருமையான காணொளி நிகழ்வு இன்று நிறைவேற உள்ளது. இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கும் இந்த காணொளி நிகழ்வு 78வது காணொளி நிகழ்வு. நமது கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா ஆகியவை இணைந்து நடத்தும் இந்த 78வது காணொளி தொகுப்பில் நம்முடன் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் கர்னல் கே மலையப்பன் ரிட்டையர்ட் அவர்களை கொங்கு சொந்தங்கள் சார்பாக வருக 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 என்று உளமாற வரவேற்கின்றோம். வணக்கம் சொந்தங்களே, வணக்கம். நமது காணொளி ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், நம் சொந்தங்களுக்கு பல விஷயங்களை, அரிய தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் இன்றைய காணொளி நிகழ்வானது இன்றைய சிறப்பு விருந்தினரின் பெயரை கேட்ட பொழுதே எங்களுடைய கேபிஎன் குளோபல் டீம் கமிட்டி மெம்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு உத்வேகத்துடன், ஒரு உற்சாகத்துடன், ஒரு மதிப்பும், ஒரு மரியாதையும், ஒரு தேசப்பற்றையும் கலந்த ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு உத்வேகத்தை எங்களுக்கு அளித்தது என்றால் அது மிகையல்ல. இன்றைய சிறப்பு விருந்தினரின் புகைப்படத்தை பார்த்த பொழுதும் சரி, இன்று அவர் நம்முடன் அமர்ந்திருக்கும் இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை பார்த்த பொழுதும் சரி, நம் அனைவருக்கும் ஒரு பெருமை தகுந்த ஒரு விஷயமாக இன்று 78வது காணொளி நிகழ்வு நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை, அதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த 78வது காணொளி நிகழ்வில் நமது கேபிஎன் குழுமம் நாளை நாம் 76வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களை நடத்த விளைந்து கொண்டிருக்கின்றோம். 75 ஆண்டுகள் சுதந்திர காற்றை இந்த நாடு சுவாசித்து எண்ணற்ற தியாகங்களின் மூலம் இன்றைய சிறப்பு விருந்தினர் போல் பல உயர்ந்த உள்ளம், சேவை மனப்பான்மை மற்றும் இந்த சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் ஆட்ட வேண்டிய பணிகளை மனதில் தாங்கிக் கொண்டு நாம் அனைவரும் இங்கு நிம்மதியாக உறங்குவதற்கு அவர்கள் உறக்கத்தை தொலைத்து நாட்டிற்காக பாடுபட்ட காரணத்தினால் இந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அவ்வாறு இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லுவதும், அவருக்கு நான் ஒரு சிறப்புரை ஆற்ற அவரை அழைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கும், அவரை பற்றிய ஒரு முன்னுரை வழங்குவதற்கும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கேபிஎன் குழுமம் மூலியமாக கிடைத்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த மகிழ்ச்சியின் தருணத்தின் ஒரு விஷயத்தை நம் சொந்தங்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த நமது கொங்கு தலைமகன் மேஜர் மதன்குமார் அவர்களுக்கு நன்றி கூறி, நன்றி பாராட்டி, இன்றைய சிறப்பு விருந்தினரின் அறிமுக உரையை தொடங்கும் முன்னர் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றிய சில தகவல்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். கர்னல் கே மலையப்பன் அவர்கள் பிஇ, எம்பிஏ, பிஎல், டிஎஸ்எம், டிபிஎம்ஐஆர்,
டிப்ளமோ இன் டாக்ஸேஷன், PGDFM ஆகிய படிப்புகளை கற்று தேர்ந்த ஒரு நாட்டுப்பற்று மிக்க கொங்கு தளபதி அவர். எஸ் குமர கவுண்டர் ஆந்தைகுளத்தை சேர்ந்தவரும், குப்பாத்தால் பொருள் தந்த கூட்டத்தை சேர்ந்தவரும் ஆகிய தம்பதிகளுக்கு மகனாக 22/6/1946 வருடம் கீரனூர் ஒட்டஞ்சத்திரம் தாலுகாவில் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்தவர். அவருடைய இளவயது பள்ளி படிப்பு வாடிப்பட்டியிலும் கீரனூரிலும் 3வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரை மற்றும் CSI ஹையர் செகண்டரி எலிமெண்டரி ஸ்கூல் கள்ளி மந்தயத்தில் 6ஆம் வகுப்பு முதல் இருந்து ESLC வரை ஸ்கூல் டாப்பராக 99% மார்க்குகளை கணக்கு பிரிவிலும் பெற்று படிப்பில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று வந்தவர். அதன் பிறகு 1960 முதல் 63 வரை அவருடைய 8வது வகுப்பு முதல் SSLC வரை மறுபடியும் அவருடைய பள்ளி ஸ்கூலில் டாப்பராக டட்லி ஹை ஸ்கூல் திண்டுக்கல் அங்கே பயின்று பின்னர் அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் 1964 PUCயை வெற்றிகரமாக முடித்து பின்பு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி GCT என்று அழைக்கப்படும் கோவையில் 1964 முதல் 69 வரை BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்து படிப்பில் மட்டுமல்ல அத்லெட்டிக் விளையாட்டுகளில் கேப்டனாகவும் ஃபுட்பால், ஹாக்கி, பாஸ்கெட் பால் போன்ற விளையாட்டுகளில் கைதேர்ந்த ஒரு விளையாட்டு வீரராகவும் வலம் வந்தவர். அவருடைய ஆர்மி கேரியர் 1968 வருடம் UPSC SSB போர்டில் ஜபல்பூரில் யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீமில் என்ஜினியர்ஸ் அவர்களுக்காக கமிஷன் ஆனதில் கிளாஸ் 1 ஆஃபராக உள்ளே நுழைந்து ஃபைனல் இயரில் அவர் மிகச் சிறந்த ஒரு நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ்நாட்டில் 1 and only பர்சனாக ஒருவர் மட்டுமே 73 SSB செலெக்ஷனில் அவர்கள் BE ஸ்டடீஸ் முடிக்க முன்னரே ட்ரைனிங்கில் ஜாயின், அதாவது பயிற்சியில் சேர்ந்த ஒரு அனுபவம் அவருக்கு கிடைத்தது என்றால் நம் கொங்கு சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் இருந்து புறப்பட்டு அதுவும் விவசாயம் சார்ந்த ஒரு தாய் தந்தையரை அவர்களுடைய படிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் கஷ்டப்பட்டு இவ்வகைய ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அதை மூலம் மிகப்பெரிய அளவில் அவருடைய படிப்பிலும் சரி, விளையாட்டுத் துறையிலும் சரி அல்லது ஆர்மி துறையிலும் சாதித்த ஒரு சாதனையாளரை தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்தியன் மிலிட்டரி அகாடமி டெஹ்ராடூன் 1970 ஒரு ஆண்டுகள் அவருடைய பயிற்சியை முடித்து சீனியர் கமாண்ட் காலேஜ் ஆஃப் காம்பேட் ஜூலை முதல் அக்டோபர் வரை 1989 வருடம் மற்றும் ஜூனியர் கமாண்டாக ஏப்ரல் முதல் ஜூலை வரை மற்றும் பல துறைகளில் அவருடைய சாதனைகளை படைத்துள்ளார். ஸ்கீயிங் கேடரில் பிளான்டூன்ஸ் வெப்பன்ஸ் ஆபீசராகவும் ஆபீசர்ஸ் மிலிட்டரி அகாடமியில் டெஹ்ராடூனில் 1970 வருடத்திலும் பல முறை அவர் அங்கீகரிக்கப்பட்டு அதன் பின்னர் ஜூனியர் கமாண்ட் 1978 மற்றும் சீனியர் கமாண்ட் கோர்சஸை 1988 வருடங்களில் முடித்து பிறகு என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பேசிக் அண்ட் எக்யூப்மெண்ட் ஓரியன்டட் கோர்ஸை ஏப்ரல் முதல் டிசம்பர் 1975 வருடம் முடித்து EDPS என்று அழைக்கப்படும் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் கோர்ஸை ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை 1974 வருடம் முடித்து சட்டத்துறையிலும் சிவில் அண்ட் ஆர்மி பேஸ்ட் கார்ப்ஸ் லா கோர்ஸை 1976 வருடமும் முடித்து அவர் இன்று நம் முன் அமர்ந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினரின் சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. இவ்வகை சாதனை பட்டியலை பற்றி நாம் சொன்னால் நமக்கு கிடைக்கின்ற இந்த 1 மணி நேர மணித்துளிகள் பத்தாது என்ற காரணத்தினால் அவருடைய சாதனைகளை நாம் ஒரு படமாக தொகுத்து அந்த வீடியோ படத்தை நம் சொந்தங்களுக்கு இந்த காணொளி மூலியமாக காண்பிக்கப்படுவதில் நாங்கள் பெருமை கொண்டு அவருடைய சாதனைகளை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால், இந்த காணொளியை நீங்கள் பார்த்தால் சாதனை எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது, அவருடைய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை மிக்க விஷயம்
நம் கொங்கு மக்களுக்கு மட்டுமன்றி நம் அனைவருக்கும் இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் ஒரு தலைமகனாக திகழ்ந்துள்ளார் என்பதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக பூரிப்படைவீர்கள் சொந்தங்களே. இதோ அந்த காணொளி உங்களுக்காக. சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரின் காணொளியை நீங்கள் கண்டுகளித்திருந்திருப்பீர்கள். கண்டிப்பாக எனக்கு ஏற்பட்ட அதே உத்வேகம், அதே புத்துணர்ச்சி, அதே தேசத்தை நோக்கிய ஒரு வீறு கொண்ட ஒரு பார்வை உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைத்திருக்கும் என்பதை எவ்வித ஐயமும் இல்லை. நேரத்தை கடத்தாமல் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த 78வது காணொளி தலைப்பானது டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் சப்ளைஸ், பாதுகாப்பு துறையில் கொள்முதல் மற்றும் வழங்கல் என்ற தலைப்பில் நமக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கர்னல் கே மலையப்பன் அவர்களை இருகரம் கூட்டி கேபிஎன் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவருடைய சிறப்புரையை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னை பற்றி சொன்னது போல நான் பிறந்த ஊர் கொண்டரங்கி கீரனூர் என்பது. கொண்டரங்கி என்றால் கொண்டல், மேகங்கள் தங்கும் இடம். அங்கு சிவன் மலை உள்ளது. சுமார் 3300 அடி உயரத்தில் உள்ளது. அதன் மேல் உச்சியில் சிவன் கோயில் உண்டு, குகை உண்டு. அதில் எந்நேரமும் தண்ணீர் வற்றாமல் இருக்கும். அங்கு அவர் சொன்னது போல விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் வாடிப்பட்டியில் பேமெண்ட் ஸ்கூல்லும் அது மாதிரி அரசு பள்ளியில் படித்து வந்தேன். இராணுவத்தில் சேர்ந்ததும் அதாவது எனது விருப்பப்பட்டு இல்லை, ஒரு ஃபன்னுக்காக மற்றவர்கள் சொன்னதுக்காக இன்டர்வியூ போகலாம் அப்படின்னு எடுத்தேன். அங்கே காலேஜில் படிக்கும்போது லீடர்ஷிப் குவாலிட்டி நிறையா இருக்குது. ஆஃபீஸருங்கிறது ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் நிறைய வேணும். அதில் முக்கியமானது லீடர்ஷிப், முன்னெடுப்பது, கமாண்ட், எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் வேணும். அது ஸ்போர்ட்ஸில் கேப்டனாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னுடைய நண்பர்களும் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்க ஒன்றே என்னை பற்றி என்ன சொன்னாங்க, படிக்காதவங்க. ஆனால் ரொம்ப அப்பா ரொம்ப தைரியசாலி. 8வது பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. 8வது பிறந்தவங்க உள்ள குணங்கள் அவருக்கு இருந்தது. ஒன்றே எங்கள் அம்மா சொல்லும், எங்கே என்ன வேணாலும் பண்ணு, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, சீட்டு விளையாடாத, வேற ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணாத, இது 4 தான் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நான் இது வரைக்கும் ஒரு துளி கூட ட்ரிங்க் குடிச்சது கிடையாது. ஆர்மியில் எவ்வளவோ பெரிய பதவியில் இருந்தாலும் கிடைச்சி, சியாச்சின்ல இருந்துக்கிட்ட குடிச்சது கிடையாது. ஸ்மோக் பண்ணினது கிடையாது. காசு வச்சு சீட்டு விளையாண்டது கிடையாது. சீட்டு ரொம்ப நல்லா விளையாடுவோம், ஆனால் 1 பைசாவுக்கு வச்சது கிடையாது. அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ண மனைவி காடைகுளம் கணக்கன்பட்டியில், அதாவது இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சீனியர் அட்வொகேட் என் நடராஜனுக்கு முதல் மந்திரி மரியாதை செலுத்தினார். படம் திறந்தார் இன்னைக்கு தான். அவருடைய அண்ணன் மகள் வசந்தான்னு பேரு. அவங்கள கல்யாணம் பண்ணோம். ஸோ அம்மா அப்பா சொன்னது பண்ணதுனால
ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றமும் ரொம்ப நல்லபடியானால வர முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நான் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டை ஏன் செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அது 1980லேருந்து 1984 வரைக்கும் நான் வந்து அதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நான் வந்து சியாச்சின்ல ஹை ஆல்டிடியூட்ல ரொம்ப டஃப்பான ஏரியாவிலேயே இருந்ததுனால டிஃபென்ஸ் என்னை செலக்ட் பண்ணி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு போட்டாங்க. அதே மாதிரி இடிபிஎஸ் கோர்ஸுங்கிறது 1979 பண்ணினேன். அது வந்து ஒரு 10,000 ஆஃபீஸர்ஸில் செலக்ட் பண்ணி 2 பேர் அனுப்புனாங்க. அதில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் வச்சு போனோம். அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு போகும்போது குவாலிட்டி என்னென்னா ஹை ஆல்டிடியூட்ல இருந்துக்கணும், சியாச்சின்ல இருந்திருக்கணும், ஃபீல்டு ஏரியாவில் இருந்திருக்கணும். அப்போ தான் என்ன தெரியுமா, அங்கே வாங்குற எக்யூப்மெண்ட் வந்து அதனோட யூசேஜ் வேர் அண்ட் டேர் இங்கே நம்ம என்ன நினைக்கிறோமோ அங்கே அது நடக்காதுங்க. நத்துலா பார்டரில் இருக்கும்போது 10 அடி பனி இருக்கும், அது மேலே நாங்கள் இருக்கணும். அப்போ இருக்கும்போது பேட்டரி வாங்குறோம்னு வச்சுங்க, அது செல்ஃப் லைஃப் இருக்காது. 6 மாதம் செல்ஃப் லைஃப்னு சொன்னாங்க, அங்கே வர்றதுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ரேடியோ செட்டு டியூன் ஆகாது. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதனால ப்ராக்டிக்கலாக என்ன போட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு 78வதுன்னு உங்களுடைய கேபிஎன் சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப பொருத்தமானதாக செலக்ட் எப்படின்னு தெரியல, பை சான்ஸ். ஏன்னா 78வது வருஷத்துல தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. 7 செப்டம்பர் 78ல கல்யாணம் ஆச்சு. ஸோ இது மிக பொருத்தமாக பண்ண கம்பேரருக்கும் ராஜசேகரனுக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ண கேபிஎனுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறேன். அதே மாதிரி 78 ஸ்ரீநகரில் இருந்தேன். அந்த சமயத்தில் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு கல்யாணம் ஆகி ஜபல்பூர் ட்ரைனிங் போய் அங்கேருந்து மதுரை பாம்பேக்கு போனோம். இப்போ டிஃபென்ஸுங்கிறத பற்றி முதல் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டிஃபென்ஸ்னா வந்து எல்லாத்துக்கும் ஆர்மி மிலிட்ரிக்காரன் அப்படி இப்படிம்பாங்க. அதில் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்னால் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் 3 சேர்ந்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்னு முதல்ல இருந்தது, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ்னு இருக்குது. அதுவும் கீழே பிரிவு 4 பிரிவு இருக்குது. ஒன்று வந்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், ரெகுலர் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ். அதுக்கு அடுத்தது டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட். அடுத்தது வந்து டிஃபென்ஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் டிஃபென்ஸ் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கு அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர். இந்த 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் வந்து டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது நாட்டு பாதுகாப்பு, அப்புறம் இன்டர்னல் செக்யூரிட்டி ஏதாவது எமர்ஜென்சி பண்ணுறது, அப்புறம் ஷார்ட் டைம் வார் 7 to 10 வார் 7 to 10 days வந்து சண்டைக்கு போகணும். மெயினாக வந்து டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா அஸ் பர் த நேஷனல் பாலிசி பண்ணணும். ஸோ அது பண்ணும்போது இப்போ ஆர்மின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் நினச்சாங்க ஆர்மின்னா எல்லாம் சண்டை போடுறது, அப்படி கிடையாது. ஆர்மிங்கிறது வந்து இன்ஃபென்ட்ரி, ஆர்ட்லரி, ஆர்மட், இது 3 ஃபைட்டிங் ஆர்ம்ஸ். அவங்க ஃபைட் பண்ணுறவங்க. அதுக்கு சப்போர்ட்டிங் ஆர்ம்ஸ்னு வந்து என்ஜினியர்ஸ், சிக்னல்ஸ். என்ஜினியர் எதுக்குன்னா பாலம் கட்டுறது, மைன்ஸ் வைக்கிறது, வீடுகள் கட்டுறது, இது மாதிரி. சிக்னல்ஸ்னா கம்யூனிகேஷன். இப்போ எப்படி பிஎஸ்என்எல் இருக்குங்கள, டெலிஃபோன்ஸ், டெலிகிராம்ஸ், ப்ளஸ் கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைஃபர், டாப் சீக்ரெட் சைஃபர் செக்யூரிட்டி, இது பார்க்குறதுக்கு உண்டு. இதை சொல்லும்போது என்னென்னா, நான் 1971 வார் சமயத்தில் டிசம்பர் பங்களாதேஷ் வார் சமயத்தில் நான் வந்து ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் கம்யூனிகேஷனில் போயிருந்தேன். அப்போ வந்து டாப் சீக்ரெட் டாக்குமெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தான் டைரெக்டாக வரும். சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், பிரைம் மினிஸ்டர் 2 பேர்த்துக்கும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர். அப்போ வந்து டாப் சீக்ரெட் டாக்குமெண்ட்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணேன். அது வந்து வெரி டாப் மோஸ்ட், உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்மால் லீக் ஆகிவிட்டோன்னு என்ன. ஸோ அதை வந்து மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறதுல அசோசியேஷன் ஆன அவங்க கூட 2 months. ஸோ அது பெருமையாக இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ ஆர்மி, நேவி, ஆர்மி பற்றி 5 பிரிவு பற்றி சொன்னேன். அதுக்கு பிறகு ஸ்டோர்ஸ் வாங்குறாங்களா, ஆர்டினன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அம்யூனிஷன், ஆர்ம்ஸ், அம்யூனிஷன்லாம், வெஹிக்கிள்ஸ். அதுக்கு பிறகு ஆர்மி சர்வீஸ் கோர்னு இருக்குது. சர்வீஸ் கோர் என்னென்னா ஆர்மிக்கு வந்து பெட்ரோல், ரேஷன்ஸ் அதெல்லாம் சப்ளை பண்ணுறவங்க. அப்புறம் வந்து மெடிக்கல் கோர், டாக்டர்ஸ், வெட்டினரி, எஜுகேஷன், இது நர்சிங், இது மாதிரி நிறைய கோர் இருக்குது. அப்புறம் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இது வந்து ரெகுலர் ஃபைட்டிங் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், டிஐடி, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், அதில் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது.
இப்போ இந்தியாவோட ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி என்னங்கன்னா, அதாவது மேக் இந்தியா, பை இந்தியா, ஃபார் இந்தியா. மேக் இந்தியான்னு என்ன, இந்தியாவில் வாங்கின சாமானே வாங்கணும், அதுவும் டிஃபென்ஸில் தான். 50% வந்து இந்தியாவுக்குள்ளேயே, இந்தியா மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியாவுக்குள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ண ஐட்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்குள்ள பண்ண மேனுஃபேக்சர் பண்ண ஐட்டத்தை 30% வாங்கணும். அதுக்கு பிறகு மீதி. ஸோ இது வேல்யூ ஆஃப் த கான்ட்ராக்ட் டெக்னாலஜி பற்றி இருக்குது. இது எப்படி வருதுன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் மார்க்கெட்டிங் சைட் இருக்கு. ஒருத்தர் வந்து ரெஜிஸ்டர் சப்ளை பண்ணணும்னா, டைரக்ட் பர்ச்சேஸ்னா கவர்மெண்ட் மார்க்கெட் ஜெம்னு இருக்கு, gem.gov.in போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதில் சர்டன் பேராமீட்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும். மெயின்லி திருப்பூர் ஓரியன்ட் இருக்கிறீங்கன்னா பனியன்ஸ், நிட்டிங் ஐட்டம், ஆல் ஐட்டம், மஸ்கிட்டோ நெட்ஸ், பெட்ஷீட்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்புறம் உங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ சப்ளை பண்ண முடியும், என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, டெய்லி அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வரும். ஒரு லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். அந்த ரெக்குயர்மெண்ட்ல நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஒன்று அதுக்கு அடுத்தது மேஜர் சப்ளைஸ் பண்ணோம்னா டிஜிஐன்னு இருக்குது. நான் இருக்கும்போது டிஜிஐ டைரக்டர் ஜெனரல் இன்ஸ்பெக்ஷன் மிலிட்ரியில் இருந்தது. இப்போ வந்து டிஜிக்யூஏன்னு டைரக்டர் ஜெனரல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். அந்த டிஜிக்யூஏல 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா ஆர்மமெண்ட்ஸ், வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ், டேங்க்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ், ரேடார் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ், நேவல்ஸ், ஏர்ஃபோர்ஸ் எக்யூப்மெண்ட். இது ஒரு மாதிரி 11 டிபார்ட்மெண்ட் இருக்கு. சாதாரண நம்ம உள்ளவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. அது ஆர்மியிலையோ எங்கேயோ போய் சப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணணும்னா ஆர்மிக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. எல்லாமே ஓப்பன் டெண்டரில் போட்டு எல்லாம் இருக்க முடியாது. ஸோ உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களை அசஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு இந்த டிஜிக்யூ ஆர்கனைசேஷனில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். சென்னையில் வந்து நம்ம மீனம்பாக்கத்தில் இருக்குது. நான் வந்து 80லேருந்து 84 வரைக்கும் பாம்பேயில் போஸ்டட் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். எலக்ட்ரானிக்ஸ் என்னென்ன டீல் பண்ணால் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரோமெடிக்கல், ரேடார் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, கோவா, டையூ, டாமன் ஸ்டேட்ஸுக்கு நான் வந்து சீனியர் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர். அதாவது அவங்க எல்லாம் இந்த கெப்பாசிட்டி அசஸ்மெண்ட் பண்ணி எக்யூப்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடக்ஷன் எக்யூப்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறலாம். அந்த சமயத்தில் நெல்கோன்னு டாடா கன்சர்ன் எங்களுக்கு சப்ளை பண்ணாங்க. அந்த 2 தடவை மிஸ்டர் ரத்தன் டாட்டா மீட் பண்ணும்போது எனக்கு சான்ஸ் இருந்தது. ஐ வாஸ் ஸோ நைஸ், ரொம்ப நல்லா பேசினார். வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் டு எஸ்பெஷலி டு ஆர்மி, நல்லா பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம போய் நம்மளுடைய ஒரு ஃபார்ம் இருக்குது, ஃபார்மில் போட்டு ஃபேம் நேமு, அப்புறம் கெப்பாசிட்டி, இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா டீட்டெயில் இருக்கும். அதில் ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போட்டிருக்கலாம் கரெக்டான்ட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பி கெப்பாசிட்டி அசஸ் பண்ணி தே வில் ரெஜிஸ்டர் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் எலக்ட்ரானிக் வால்வ்ஸ், எல்இடிவி ஆர் மோட்டர் வெஹிக்கிள்ஸ் ஆர் சப்ரஷன் கிட்ஸ் ஆர் பனியன்ஸ், வேஸ்ட், என்னென்னமோ ஆர்மிக்கு தேவை என்னென்ன இருக்குதோ அது மாதிரி உள்ளதை இது வந்து சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு எப்படி ஆர்டர் வரும்னா, உங்கள் எக்யூப்மெண்ட் பேஸ்டு அவங்க ஆர்டர் ஃப்ளோட் பண்ணுவாங்க. உங்களுக்கே டைரெக்டாக வரும். ஒரு சிலர் வந்து பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அப்புறம் வேல்யூ ஆஃப் த கான்ட்ராக்டை பொறுத்த வரையில் அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வெரி ஹை வேல்யூவில் ப்ரொக்யூர்மெண்ட்டும் வரும். தென் நீங்கள் ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு சில புது பெட்ரோல் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அதை டெவலப் பண்ணி அந்த ஆர்கிமியில் பார்க்கும்போது ஒரு சில ரெக்குயர்மெண்ட் வரும். ப்ரொட்டோ டெவலப் பண்ணி இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு கொடுத்து ட்ரையல்ஸ் பார்ப்பாங்க. ட்ரையல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னா அது டிபெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ வெஹிக்கிள் இருக்குன்னு வச்சுங்க, நான் இருக்கும்போது இந்த அப்போ டீசல் ஜென்ரேட்டர்ஸ் ஆரம்பித்தாங்க. முதல்ல பெட்ரோல் ஜென்ரேட்டர்ஸ் இருந்தது. 80-81 2 kW, 2 kVA, 6 kV, 10 kV இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணோடனே அதை வந்து ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், டெசர்ட் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்.
ஜங்கிள். ஏன்னா அந்த கண்டிஷன்லாம் ஒர்க் பண்ணணும். அங்கே ஒர்க் பண்ணும்போது ரெகுலர் ஆர்மியோட ஆகும். இப்போ நாங்கள் இருக்கிறது இன்ஸ்பெக்ஷன் ஆர்கனைசேஷன். அங்கே ரெகுலர் ஆர்மிக்கு போகும்போது அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க டெஸ்ட்லாம். கண்டக்ட் பண்ணும்போது அதில் ஒரு சில ரெக்குயர்மெண்ட் மாறும், சைஸ் மாறலாம், ஒர்க்கு மாறலாம், பண்ணி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. தென் ஃபைனலி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இதுவரைக்கும் உள்ளது. யாருக்காவது ஏதாவது டவுட் கேட்கணும்னா சொல்லலாம். இன்னும் ஃபர்தர் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன். ஓகே. சொந்தங்களே, உங்களுக்கு இதுவரை இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறிய தகவல்களில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்க உங்களுடைய சேட் பாக்ஸ்ல உங்களுடைய கொஸ்டின்ஸை போடலாம். அது வந்து கடைசியில கூட வச்சுக்கலாம். கேள்வி பதில் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இப்போ நீங்க வந்து டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் என்னன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் தான் டெஸ்டிங் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து அதிகம் ஒன்றும் லிவரேஜ் கிடையாது. அப்புறம் ரிஜிடிட்டி இருக்கும், வெரி ஃபாலோயிங் ப்ரொசீஜர்லாம். அதுக்கு மேலே என்னங்கன்னா, ஒன்ஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிச்ச உடனே இன்ஸ்பெக்ஷன் நோட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவோம். பண்ண உடனே வித்தின் 1 வீக் பணம் வந்துடும். ஸோ அதில் மற்ற டிஜிஎஸ்என்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, டைரக்டர் ஜெனரல் சப்ளைஸ் அண்ட் ஸ்டோர்ஸ்னு. அதில் பண்ணும்போது நிறையா உங்களுக்கு தெரிஞ்ச டிலேஸ், ப்ரொமோஷன், கரப்ஷன்ஸாக இருக்கும். இதில் வந்து லீஸ்ட், எஸ்பெஷலி எலக்ட்ரானிக்ஸ்லாம் வெரி டாப் மோஸ்ட்டு. ஒரு அதே சமயத்தில் ஜென்ரல் ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்குங்க. மெயின்லி நம்மளுக்கு ரிலேட்டட் ஈரோடு, இந்த திருப்பூருக்கு ரிலேட்டட் வந்து ஜென்ரல் ஸ்டோர்ஸ்னால் இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், வெஹிக்கிள் இதெல்லாம் கவர் பண்ணாமல் இல்லாத ஸ்டோரு ஒன்று நிறையா இருக்கும், தேவைப்படும். அது ஜென்ரல் ஸ்டோரு. அதில் யூனிஃபார்ம் கிளாஸு, பனியன்ஸ், மைனர் ஸ்பேர் பார்ட்ஸு இதெல்லாம் இருக்கும், வாங்கலாம். நான் வாங்கின சமயத்தில், அதாவது இன்ஸ்பெக்ஷன் டைமில் ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்கன்னா, வெளியே செய்கிற ஒரு வால்வ் வந்து தைரிஸ்டர்னு நினைக்கிறேன், அது சீமென்ஸ் வந்து வெளியே வந்து 5 rupees. அதே இது டிஃபென்ஸு சப்ளை போது 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ யூ கேன் சி. அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க எங்களோட ஓவர் ஹெட்ஸு அதுக்கு இது என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ நல்ல லாபம், அதே சமயத்தில் நல்ல டைமில் பணம் வந்துடும். குயிக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை, இது மாதிரி வந்துடும். இது ஒரு ரீஜியன்லேயே இன்ஸ்பெக்ஷன் ஆர்கனைசேஷன் இருக்குது. பாம்பேயில் இருக்குது, இங்கே இருக்குது, செகண்டராபாத், பெங்களூர், கல்கட்டா, டெல்லி, சண்டிகர் எல்லா இடத்துலையும் இருக்கும். அங்கே கான்டாக்ட் பண்ணால் கெப்பாசிட்டி அசஸ்மெண்ட் பண்ணி என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு வேறு ஃபோர்காஸ்ட் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். இது வந்து மெயின்லி மிலிட்ரி சப்ளைஸ் டிஃபென்ஸ் ஒன்று. இது இல்லாமல் நீ கேன்டீன் ஸ்டோர்ஸ்னு இருக்குது. கேன்டீன் ஸ்டோர்னு எல்லாருமே சொல்லுவாங்க, மிலிட்ரியில் சேர்ற எதுக்குன்னா கேன்டீன் ஸ்டோர் எல்லாம் சீப்பாக கிடைக்குது. சீப்பாக இல்லைங்க. இதில் வந்து இதனோட ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி தெரியும், உங்களுக்கு தெரியும், ஆல் மேனுஃபேக்சரர்ஸ் தெரியும். ப்ரொக்யூர்மெண்ட் ரேட்டு வந்து எக்ஸ்ஃபேக்ட்ரி ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ஃபேக்ட்ரி ப்ரைஸ் 40 ரூபாய்னா மார்க்கெட் ப்ரைஸ் நார்மலி 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ டிஃபென்ஸு கவர்மெண்ட்டே வாங்கும்போது 40 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 7% தான் அங்கே ப்ராஃபிட் வைக்கணும். 47 ரூபாய்க்கு தான் வைப்பாங்க. அதே ஐட்டம் வந்து மார்க்கெட்டில் வாங்கும்போது 100 ரூபா 150 வாங்க. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க மிலிட்ரிக்காரங்கெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது, சீப்பாக கிடைக்குது அப்படிம்பாங்க. ஒன்றும் கிடையாது. தே ஆர் பையிங் ஃபார் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் இல்லாமல் விற்கும்போது ரொம்ப சீப்பாக இருக்குது. அதுக்கு எப்படின்னா, பாம்பேல ஹெட் குவார்ட்டர்ஸ், கேன்டீன் ஸ்டோர்ஸ், அதெல்லாம் அது வந்து கேஷ் பர்ச்சேஸ். நான் இது வரைக்கும் முதல்ல சொன்னதெல்லாம் மிலிட்ரி யூஸ், கவர்மெண்ட் பர்ச்சேஸ், நோ காஸ்ட் பேமெண்ட் யூஸ்ட் பை ஆர்மி, நேவி, வெஹிக்கிள்ஸு, கன்ஸு, எக்யூப்மெண்ட், நேம் எனிதிங், பல்பு எல்லாமே. அது இப்போ வந்து பீப்புள் யூஸ் பண்ணவங்கள கேன்டீன். ஏன் கேன்டீன் ஸ்டோர்ஸ்னா எதனால் இருக்குதுன்னா, டிஃபென்ஸில் வந்து ஃபார்வர்டு ஏரியாவில், ஸ்னோ பவுண்ட் ஏரியாவில் அங்கே கடையிலே கிடையாது. அப்படி இருக்கும்போது மிலிட்ரிக்காரங்களுக்கு எல்லா வசதியும் செய்கிறாங்கன்னா, இல்லைங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கவர்மெண்ட்டில் கேட்டர் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்காக அவங்க அலையும் போது என்னாகுன்னா, மற்ற மிலிட்ரி ஒர்க்கர் இருக்காது, 24 hours டியூட்டி மிலிட்ரியில், அந்த பண்ண முடியாது. அதுக்காக வேண்டி காசுக்கு வித்துடுறாங்க. கேன்டீன் ஸ்டோர்ஸ்னு வச்சு அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். சுமார் 9000 ஐட்டம் கேன்டீன் ஸ்டோர்ஸில் விற்கிறாங்க. கேட் பார்ட் இருக்குது, கேட்லாக் பார்ட் நம்பர்னு 9000 ஐட்டம். என்னென்னா அவங்க சொல்லலாம், எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இருக்குது. நம்ம தேவை என்னென்ன இருக்கோ, சூட் கேசஸ்,
டூத் பேஸ்ட், சாப்பிட்றது என்னன்னாலும் பூட்டு, என்ன எனிதிங் யூ நேம் அவைலபிள். அது எல்லாமே எப்படின்ட்டா உங்கள் மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அதுக்கு சப்ளை பண்ணணும். சப்ளை கேன்டீன் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு டெல்லியில் இருக்குது. வருஷத்துக்கு சுமார் ஒரு 6000 கோடி சாமான் வாங்குறாங்க. அதுக்கு வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு ஜெனரல் மேனேஜர், ஒரு மேஜர் ஜெனரல் இருக்கார். அங்கே அப்ளிகேஷன் இருக்குது, ஆன்லைன்லேயே இருக்குது. அதில் பார்த்து அப்ளை பண்ணும்போது எகெயின் கெப்பாசிட்டி அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது இவ்வளோ ரிஜிடாக டெஸ்ட் இருக்காது, கமர்ஷியல் இருக்கும் குவாலிட்டி. அதே மாதிரி சாம்பிள் டெஸ்டிங்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜு, கேமராஸ், வாட்சஸ், மேட்ரஸ், எனி ஐட்டம் யூஸ் அங்கே சப்ளை பண்ணலாம். அது வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டா தென் ஐட்டம் வரும்போது அவங்க டிமாண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ளோட் பண்ணுவாங்க. நீங்கள் கோட் பண்ணி வாங்கலாம். ஆல்ரெடி ரேட்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அது சைஸு, குவாலிட்டியை பொறுத்து அவங்க வாங்கிக்குவாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர். இன் ஷார்ட் சொன்னேன். இனிமேல் ஃபர்தர் எலாபரேட் பண்ணோம்னா நீங்கள் டீட்டெயிலாக ஒன்று தனித்தனியாக பண்ணலாம். என்னென்ன ஐட்டம்னு உங்களுக்கு சொன்னால் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. அதான் சொன்னேன், நேவல் எக்யூப்மெண்ட்னா நேவிக்கு என்னென்ன தேவை, ஷிப்பில் இருந்து ஒரு பாட்டு வரைக்கும் எல்லாம் தேவை. அதில் எலக்ட்ரானிக் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, எல்லா ஐட்டம் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டோர்ஸு, ஏர்ஃபோர்ஸுக்கு அப்படி தான். ஷிப்பில் இருந்து கன்னு, ஏர்க்ராஃப்ட்லேருந்து எவ்ரி திங். இங்கே முடியாதது தான் ஃபாரின்லேருந்து வாங்குறாங்க. ஃபாரினில் வாங்கும்போது உங்களுக்கு நிறைய தெரியும்ல, நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. அதே சமயம் அவைலபிலிட்டி குறைவு, ரிலையபிலிட்டி, அப்புறம் ஸ்பேர்ஸ் கிடையாது. 1962 வாரில் எல்லா எக்யூப்மெண்ட்டும் அமெரிக்காவிலேருந்து வாங்கினோம். நம்ம ஸ்னோவில் ஃபைட் பண்ணும்போது பூட்டு கூட கிடையாது, அவ்வளோ ஷார்ட்டேஜ் இருந்தது. கோல்டு இசிசி எக்யூப்மெண்ட், கோல்டு க்ளோத்திங் வந்து இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம். இந்தியா ரொம்ப முன்னேறிச்சு, நிறைய ஆர் வெல் ப்ரொடெக்டட். ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி சர்வீஸ்னு வச்சுருந்தாங்க. எல்லா கன்ஸு, ஸ்மால் ஆர்ம்ஸு, ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் அப்படியே அபாலிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ரைவேட்லேயே கிடைக்குது. மோர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட், ஃப்ரெண்ட்லி, ஹெவி பேர்டன்ஸ் இருக்குது ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி வைக்கிறது. அதெல்லாம் குறைச்சிட்டு மேனுஃபேக்சரர் மூலமாக அதே ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஆர்மி வரும்போது கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், இப்போ சிக்னல்ஸ் நான் 62 வாரில் பிஆர்சி 25, ஏன் ஆர்மி நேவி பிஆர்சி 25 செட் இருந்து விஹெச்எஃப் செட் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து மோஸ்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டர்ஸ், ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் ஹேண்டில் பை ஆர்மி. அதாவது ஆர்மியில் எனி எக்யூப்மெண்ட் வரணும்னா எந்த கண்ட்ரிலினாலும் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் தான் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இடிபிஎஸ்னா எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் இந்தியன் ஆர்மியில் தான் ஃபர்ஸ்ட் வந்து 1962 வந்து கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணாங்க. அது பிரிகேடியர் பாலசுப்ரமணியம்னு தமிழ்காரர், மெட்ராஸ் எங்கள் ஜிசிடியில் படித்தவர் தான், அவர் ஹெட் பண்ணார். அதுக்கு பிறகு பிரிகேடியர் சுந்தரம் அவங்களாம் டெவலப் பண்ணாங்க. இடிபிஎல் நான் கோர்ஸ் பண்ணும்போது 1979 3 மாதம் கோர்ஸ். ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ள 28 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ டிடிசி 316 கம்ப்யூட்டர் ஹைதராபாத்தில் ஐசிஐயில் பண்ண கம்ப்யூட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னமோ தெரியாது. ஒரு கம்ப்யூட்டர் என்னை விட உயரமாக இருக்கும், அவ்வளோ ஒரு பெரிய கம்ப்யூட்டர். அது கோபால், ஃபோர்ட்ரான், மேல், பேல் இது மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் லைக்கி மேத்ஸில் ரொம்ப ஓரியன்டனால கோபாலில் 100% மார்க் வாங்கினேன். அப்படிலாம் எக்யூப்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இன் பிரீஃப் ஒரு டிஃபென்ஸ் ரெக்யர்மெண்ட் இன் த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். அப்புறம் பர்சனல் ரெக்யர்மெண்ட், கேன்டீன் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறையா பேர் அங்கே வந்து அப்ளை பண்ணி போகிறதுக்கே பயம்பாங்க. டிஃபென்ஸு ஆம்னா எல்லாருமே சிப்பாயின்னு நினைப்பாங்க. அவங்கள சண்டைக்கு போகிறான், அதெல்லாம் கிடையாது. அது நிறையா டெக்னிக்கல், ஹைலி டெக்னிக்கல் நான் இருக்கிறாங்க. நான் படிக்கவே காலேஜில் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து முடிச்சா போதும்னு நினச்சேன். ஆனால் ஆர்மிக்கு போனவர் படின்னு கோர்ஸஸ், ரெஃப்ரெஷர் கோர்சஸ் பண்ணி ஹைலி குவாலிஃபைடு ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்க. இதுதான் என்னுடைய உரை. இவ்வளவு. இனிமேல் மற்றபடி என்று வேணும்னா நான் சொல்கிறேன். கண்டிப்பாங்க. ரத்தின சுருக்கமாக பேசிக் டீடைல்ஸ், டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்
அண்ட் சப்ளைஸ்ல வந்து எந்த வகையான நம்ம கொள்முதல் செய்யலாம், எந்த வகையான வளங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமான ஒரு டீடைல்ஸ் வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு துல்லியமாக கொடுத்திருக்காரு. சொந்தங்களே, இன்றைய சிறப்பு காணொளியானது 49வது நமது காணொளி தொகுப்பு. திரு மேஜர் மதன் குமார் அவர்கள் எப்படி நம்ம டிஃபென்ஸ் சப்ளைஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து நம்ம வெப்சைட்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த வெப்சைட்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டா நிறைய விஷயங்கள் அதுல கூறியிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய சிறப்பு காணொளியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு எவ்வகையான மாற்றங்கள் நம்மளுடைய ஆர்மியில பழைய காலத்திலிருந்து இன்றைய சூழ்நிலை வரை மாறி இருக்கிறது, எந்தெந்த சூழ்நிலையில நம்ம எந்தெந்த விதமான பொருட்களை சப்ளை செய்ய முடியும், அதற்கு அணுகுமுறை என்னென்ன அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்காரு. நிறைய சொந்தங்கள் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுல நிறைய பேர் வந்து எந்தெந்த வெப்சைட்ல போகணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த வெப்சைட்ஸ் வந்து நான் சாட் பாக்ஸ்லயும் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். இதுல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எந்த வகையான ஆவணங்கள் தேவை அப்படிங்கறது எல்லாமே நமது 49வது காணொளி தொகுப்புல, அந்த காணொளியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்ற ஒரு காணொளி தொகுப்பு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கடந்த 5 செப்டம்பர் 2021 ஒரு வருடத்திற்கு சராசரியாக ஒரு வருடத்திற்கு முன்னாடி நம்ம வந்து அதை பண்ணியிருக்கோம். அந்த காணொளி தொகுப்பு நமது கேபிஎன் குளோபலுடைய யூடியூப் வலைத்தளத்துல இருக்கிறது. அந்த வலைத்தளத்துல நீங்க போய் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு 49வது காணொளி தொகுப்பு அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஸோ இன்று இணைந்துள்ள சொந்தங்கள் அந்த பிராக்டிக்கல் டீடைல்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டரிங் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க பார்க்கறதுக்காக நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் இளஞ்செழியன் அவர்கள் லிங்கை வந்து நம்ம யூடியூப் லிங்கை வந்து நம்ம சாட்லயே போட்டிருக்காரு. ஸோ நிறைய சொந்தங்கள் கேள்விகள் ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதனால அந்த கேள்விகளுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு போகும் முன்னர் அதனுடைய விளக்கத்தை தருவதற்காக நான் உங்களுக்கு வந்து இந்த டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். நம்பர் 1, உங்களுக்கு என்னென்ன வெப்சைட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட் பாக்ஸ்லயே இருக்கு. சாட் பாக்ஸ்ல இருக்கிற விஷயத்த நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா அந்தந்த வெப்சைட்ல போய் எப்படி எப்படி எல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை அதுல பாத்துக்கலாம். அந்த வழிமுறையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க 49வது காணொலி தொகுப்பை நீங்க கண்டுகளிச்சீங்கன்னா அதுல நம்ம அன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து எல்லா தகவல்களையும் துல்லியமாகவும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சாகவும் அது தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த 2 சம்பந்தமான கேள்விகளை தவிர நம்ம அடுத்த சில கேள்விகளை நம்ம அடுத்தது எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகளை மட்டும் இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் நாம கொண்டு சேர்க்கின்றோம். ஸோ பழைய காணொலியை யாராவது பார்க்க தவறி இருந்தீங்கன்னா, அதாவது நம்ம ரிட்டையர்டு மேஜர் மதன்குமார் அவருடைய காணொலியை நீங்க பார்க்க தவறி இருந்தா சாட் பாக்ஸ்ல இருக்கிற லிங்க்ல போய் பார்த்துக்கலாம். என்னென்ன வெப்சைட்ஸ்ன்னு குறிச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாட் பாக்ஸ்ல மறுபடியும் பாருங்க. அந்த வெப்சைட்ஸை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்க உங்களுடைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு டிஃபென்ஸ் துறையில நீங்க எப்படி உள்ள நுழைஞ்சு இந்திய கவர்மெண்ட்டுக்கு நீங்க எப்படி டிஃபென்ஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்க சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க முன்னெடுத்து செல்லலாம். இப்போ அடுத்த இந்த 2 பகுதிகளை தவிர மீதி இருக்கக்கூடிய கேள்விகளுக்காக, அதாவது 49வது காணொலி தொகுப்புல பங்கு பெற்ற சொந்தங்களாகட்டும் அல்லது அதை பத்தின பேசிக்ஸ் டீடைல்ஸ் தெரிஞ்ச சொந்தங்களுக்கு அடுத்த ஸ்டெப் அப்ரோச் ஒரு டீடைல்ஸ் கேள்விகள் எல்லாம் நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கு நம்ம போக போறோம். இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேங்க்யூ கர்னல் ஃபார் யுவர் எக்ஸலன்ட் ஸ்பீச். இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி ஃபார் அ ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கு சப்ளை பண்றதற்கு என்ன வழிவகைகள், எவ்வளவு சிரமம் அதில் இருக்கும், எந்த மாதிரி ஆயத்தத்தை நாங்க வந்து தயாராக வைத்துக்கொண்டு நம்ம செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமா, ஒரு சிறிய நிறுவனமா நம்ம என்னென்ன ப்ரிப்பரேஷன் இருக்கணும், எப்படி போகணுங்கிறது கேட்டிருக்கேன். ஸ்டார்ட் அப் நிறுவனம்னா இப்போ நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மார்க்கெட்டிங்னு இருக்குங்க. அங்கே வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து சர்வீசஸ், அடுத்தது வந்து எக்யூப்மெண்ட். இது 2ல் எது சப்ளை பண்ணுறோம்னு பண்ணிக்கலாம். இப்போ பிரைம் மினிஸ்டர்னோட பாலிசி என்ன, ஸ்டார்ட் அப்க்கு வந்து லாட் ஆஃப் நிறையா தேர் ஆர் சோ மெனி கன்செஷன்ஸ் கிவன். ஸ்டார்ட் அப்ஸ் நீட் நாட் ஹேவ் மெனி திங்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் ஃபர்ஸ்ட்லி அஸ் ப்ரொப்ரைட்டரி ஆர் பார்ட்னர்ஷிப் ஆர் சம்திங். Then your item, what you are manufacturing, that is normal procedure you have to do. Then after manufacturing, you have to approach the e-marketing. If you go into that, they will ask your registration, location, type of item, quantity, what is your capacity, manpower. You register that thing.
Then after that, that item will come in the government e-marketing daily website. It will come. You can get into that code. For startups, as I told you, there is relaxations. You may not have turnover. You need not. And if you register as MSME, medium small enterprises, the further concession, you need not have turnover for first 3 years or something. That your rules, you have to get into that MSME. If you want, I can further full detail, I can check up and let you know. There are lot of MSME concessions, and you have to tie up with this local inspection organization, consult with them, what is their items going on, what all things. If you put one open market, government e-marketing is moment you produce like common user items, you produce, you give LED light, LCD light, 15 watts, this capacity, this lifespan, put it automatically, normal supplies will come. If your capacity is 1000, you will get intimation, you quote and get, you will get it. And startup companies have lot of features announced by the government of India, especially more so within last 2 years. ஓகே, மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு இன்றைய சிறப்பு விருந்தினர். அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆஸ் பர் இந்தியன் ரூல்ஸ்ல வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து மார்க்கெட் ரொம்ப அதிகமாக அவங்க வந்து டிஃபென்ஸ் சப்ளைஸ்க்கு போயிடுறாங்க. பட் சவுத் இந்தியன் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கிறது. ஸோ இந்த லாங்குவேஜ் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த காஸ்ட்ல ஆட் ஆகும் பொழுது நம்ம அந்த சப்ளை கொண்டு போய் நார்த் இந்தியாவில் டெலிவரி பண்ற மாதிரி நிறைய டைம் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எனக்கு சவுத் இந்தியாலே ப்ரொக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது டிவிஷன் இருக்கா, இல்ல சவுத்துக்கு மட்டும் நம்ம சப்ளை பண்ற மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு. இந்த லாங்குவேஜ் பேரியர்னு நீங்க ஐ வாண்ட் டு கோட் மை எக்ஸாம்பிள். நான் வந்து ரஸ்டிக் பேரண்ட்ஸ், படிக்காத பேரண்ட்ஸ், கிராமத்துல இருந்து, எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஊர்ல இருந்து, இஎஸ்எல்சி 3 வருஷம் 3 மைல் நடந்து படித்தேன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில். அது வந்து அப்படி வந்து ஆர்மியில் என்ஜினியரிங் முடித்து ஆர்மியில் சேரும்போது இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டிலேருந்து 200 பேர் செலக்ட் பண்ணாங்க இன்டர்வியூக்கு. அதில் 200 பேர் போனோம். ஆல் இண்டியாவில் 7000 பேர். அதில் நான் ஒருத்தன் தான் வந்தேன். அங்கே வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஸோ அப்படிலாம் அந்த காலத்தில் கர்நாடக கற்காலத்தில் இருக்கும்போதே நாங்களாம் இப்படி வந்தோம்னா முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. சில நோஷன்ஸ் இருக்கு, நார்த் இந்தியனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், அப்படிலாம் கிடையாது. உண்மையில சொல்றேன். நான் ஏன் ஆர்மியில எல்லாம் பெரிய விஐபி கவர்னர்ஸு இவங்களோட ஏடிசியாவோ இது மாதிரி இருந்தேன்னா, அவங்க நார்த் இந்தியனுக்கு நல்லா ஒர்க் பண்ணணும்னா தே வாண்ட் ஒன்லி தமிழியன்ஸ், எ கிராஜுவேட் 5 feet 10 inches அண்ட் எபோவ். நல்லா ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா சவுத் இண்டியன்ஸ் தான், தமிழியன்ஸு லாயல் இன்டெகிரிட்டி ரொம்ப அதிகம், அப்புறம் தேசப்பற்று அதிகம்னு விரும்புகிறாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் மைனர் பேரியர் இருக்கும், அதை திங்க் பண்ணாதீங்க. ஏன் நார்த் இந்தியாவில் தான் அவன் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சவுத் இந்தியாவில் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். நார்த் இந்தியாவில் தான் ஆர்மியில் இருக்கிறாங்க, சவுத் இந்தியா நம்ம ஊரில் இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அது ஏன்னா ஃபர்ஸ்ட்லி நார்த் இந்தியா இஸ் ஃபேஸிங் பார்டர்ஸ், பாகிஸ்தான் பார்டர், சைனா பார்டர். பார்டரில் இருக்கும்போது விவசாயம், நான் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்கேன், விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியும். அதே மாதிரி பார்டரில் என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து இம்மிடியட் ரெக்யர்மெண்ட் இருக்கும். இப்போ நார்த் இந்தியாவில் 71 வாரில் நான் வரும்போது அத்தனை பேரும் மாலை போடுவாங்க, சல்யூட் கொடுப்பாங்க, வேறு ஸ்வீட் கொடுப்பாங்க. அதே சமயத்து இங்கே நம்ம ஊருக்கு வந்தால் அவங்களுக்கு தெரியாது, மிலிட்ரிக்காரன் வர்றான்ப்பா, இவங்க ரம் இருக்குதா கேளுங்க அப்படிம்பாங்க. இதுதான். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அதர்வைஸ் சவுத் இண்டியன்ஸ் தான் தே ஆர் ப்ரிஃபர்ட் வெரி மச். நீங்கள் வந்து இப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கேட்டர் பண்ணி சம், இப்போ மேஜர் மதன் இருக்காரு, இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொக்யூர்மெண்ட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு முதல்ல ஐடியா கேட்டுக்கலாம், நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வேறு யார் இருக்காங்களோ, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ஒன்றும் இல்லாமல் சாதாரண எல்லா ஆர்மி ஆஃபீஸர் இது மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் இருந்திருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஹை ஆல்டிடியூட் இருந்தால் ஹை ஆல்டிடியூட் ரெக்யர்மெண்ட் என்னன்னு தெரியும். அது மாதிரி கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, யூ கேன் யூட்டிலைஸ். மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நிறைய சொந்தங்கள் வந்து நான் சின்ன லெவல்ல ஒரு பிசினஸ் பண்றேன், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், 6 மாசம் தாச்சு, 3 மாசம் தாச்சு, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு ஒரே பதிலாக
இன்றைய இந்திய பிரதமர் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அதுல நீங்க ப்ரீவியஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதுல எல்லாம் நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, டர்ன் ஓவர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ சொந்தங்கள் நீங்க வந்து கீழே குறிப்பிட்டுள்ள அந்த வெப்சைட்ல, சாட் பாக்ஸ்ல குறிப்பிட்டிருக்கிற அந்த வெப்சைட்ஸ்ல போய் பார்த்து உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு என்ன சப்ளைஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நீங்க மீட் அவுட் பண்ணணும். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மளுக்கு கூறியது போல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யுவர் கம்பெனி எஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, இந்த மாதிரி நீங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, உத்தியோக ஆதாரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் எனி கம்பெனி ஆர் அ ஃபர்ம், இத ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க அந்த வெப்சைட்ல போய் பார்க்கும்பொழுது நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்க ஆல்ரெடி பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. அதன் பிறகு நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் பி ஏபிள் டு வியூ த டெண்டர்ஸ். ஸோ நிறைய சொந்தங்கள் வந்து இந்த கேள்விகள் கேட்டிருக்கிறது, அவர் தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. அடுத்ததாக ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர்மிக்கு வந்து 9000 ப்ராடக்ட் சப்ளை பண்றதாக இருக்கிற டீடைல்ஸ் வந்து இந்த லிஸ்ட் 9000 ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்கா, இல்ல எங்க நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வெப்சைட் இருக்கு. நீங்க கேட்டகரி பார்ட் நம்பர் இருக்குங்களே, நீங்க சாதாரண எடுத்துங்க. இப்போ வீட்டில் என்னென்ன வேணும், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, பெட்டு, பெட்ஷீட்டு, அப்புறம் பிஸ்கெட்டு, டாஃபீஸு, ஸ்லிப்பர்ஸ், பூட்டு, இது மாதிரி. அது வெப்சைட் என்னன்னா கேன்டீன் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், கேன்டீன் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்னு போடுங்க, வெப்சைட் வந்துடும். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸு ஃபார்ம்ஸ், என்னென்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அதுலேயே இருக்குது. ஆன்லைன் ஃபார்ம் இருக்குது, 2000 ரூபா கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும், எல்லாமே அதில் இருக்குது, பண்ணலாம். ஓகே. அடுத்ததாக இன்னொரு கேள்வி, விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு நம்ம வந்து ஆர்மிக்கு சப்ளை பண்ண முடியுமா, அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், ரைஸ், ஆர்மி ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் ரைஸ் கொடுக்கணும், கோதுமை கொடுக்கணும், எல்லா ப்ராடக்ட்ஸும் ரெக்கார்டு. அதுக்கு சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜெனரல் ஸ்டோர்ஸ் இருக்கு, அவங்க மூலமா நல்லா கட்டாயம் கொடுக்கலாம். ஓகே. அது விவசாயத்திற்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான நம்மளுக்கு அணுகுமுறை, ஏன்னா விவசாயிகள் வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியா இப்பதான் நிறைய பேர் வந்து அதனுடைய அவேர்னஸ் கிடைக்கப்பட்டு அது ஃபார்மர் ப்ரொடியூசர். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குங்க, அங்க இருந்து சிடபிள்யூசி இருக்குல்ல, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், அந்த மாதிரி சிவில் சப்ளைஸ் அவங்க தான் ப்ரொக்யூர் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு சில நான் கோர் ஐட்டம், கோர் ஐட்டம்லாம் ஒன்று, இது நான் கோர் வெரி காமன் ஐட்டம்ஸ், ரைஸ், டால், கோதுமை, இதெல்லாம் காமன். அது வந்து கவர்மெண்ட்டே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர் பண்ணி ஆர்மி சப்ளை பண்ணுவாங்க. ஆர்மியே எமர்ஜென்சி டைம்ல ஆர்மி வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது மோஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஓகேங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஆர்மி உடைய R&D டிபார்ட்மெண்ட்டுடன் மாணவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்குதுங்களா, அந்த மாதிரி வாய்ப்பு எங்க கிடைக்கும், நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதில் வந்து வெப்சைட் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு, R&D. அதில் கான்டாக்ட் பண்ணி அதில் வெப்சைட் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு, அதில் அசோசியேட் ஆகிக்கலாம், ஆர் ஹெல்ப் கேட்டுக்கலாம். அவங்களோட ப்ரொசீஜர் இந்த மாதிரி இருக்கு, நீங்க இது மாதிரி பண்ணி மினிமம் ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்கணும், வாங்கன்னு கேட்கலாம். ஓகே. சொந்தங்களே, இன்றைய காணொலியில நம்ம சிறப்பு விருந்தினர் கூறியதற்கு லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல இளஞ்செழியன் அவர்கள் பதிவிட்டிருக்காரு. வெப்சைட் ஃபார் கேன்டீன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டும், இன்வென்ட்ரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், சில பேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன இன்வென்ட்ரி இருக்கு அப்படின்னு, அந்த இன்வென்ட்ரி ஆஃப் ப்ராடக்ட் டீடைல்ஸும் சாட் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ யாரெல்லாம் நம்மளுடைய இன்றைய காணொலியில் இணைஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அரிய தகவல்கள், நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த சாட் பாக்ஸ்ல இருக்கு. தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காணொலி முடிஞ்சிருச்சுன்னா அந்த சேட் பாக்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தெரியாம போயிடும். அதனால நீங்க தயவு செஞ்சு அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, அல்லது கிளிக் பண்ணி நீங்க அதனுடைய லிங்கை வந்து உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்ல, கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை நீங்க காப்பி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் திருப்பி நீங்க கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா நம்ம காணொலியை பதிவு பண்ணின காணொலியில அந்த லிங்க் தெரியாது. ஸோ அதனால நீங்க இப்பவே அந்த லிங்கை காப்பி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்த கட்ட நீங்க உங்களுடைய இந்த காணொலியில நீங்க இவ்வளவு நேரம் நீங்க வந்து பயனாக அதை வந்து நீங்க இன்றைய சிறப்பு விருந்தினருடைய நேரத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, பொன்னான நேரத்தையும். அதனுடைய விஷயங்களை நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுன்னா இந்த லிங்க் எல்லாம் நீங்க பத்திரமா எடுத்து வச்சீங்கன்னா தான் உங்களுடைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் அங்க அதுல இருக்கு.
ஸோ அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிறப்பான உரையை கொடுத்திருக்கீங்க, ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு பாராட்டை தெரிவிச்சுட்டு ஒரு சொந்தம் என்ன கேட்டிருக்காருனாங்க, உற்பத்தியாளர்கள் அல்லது வியாபாரிகளிடம் ட்ரேடர்ஸ் சில பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸை இங்க எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எல்இடி பல்ப்ஸ்ங்க, லைட்டிங்ஸ், இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ், சர்ச் லைட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல ஜப்பான், சைனா அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் வந்து வர்த்தகம் பண்றதுக்கு ஆர்மிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உண்டுங்க. டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் மார்க்கெட்டிங்னு இருக்கு. அதுலயே போகும்போது வெதர் மேனுஃபேக்சர்ட் பை யூ ஆர் யூ ஆர் ஏஜென்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஏஜென்ட்னா எந்த இடத்துல மெயின் ஐட்டம் சப்ளை பண்றாங்க அது கேட்பாங்க. ஏஜென்சிக்கு ப்ரொவிஷன் உண்டு. ஓகே, தெளிவான ஒரு விளக்கம் நம்ம சொந்தத்துக்கு இந்த கேள்வி கேட்ட சொந்தத்திற்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் நம்புறோம். அடுத்தது, மாணவர்களுக்கு இந்த டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு, நீங்க உங்களுடைய படிப்பே பாத்தீங்கன்னா இளங்கலையிலையும் சரி, முதுகலையிலையும் சரி, பிஏ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அடுத்தது எம்பிஏ முடிச்சுட்டு, அடுத்தது பிஎல் முடிச்சுட்டு, டிப்ளமோ இன் டாக்ஸேஷன், இந்த மாதிரி நிறைய ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து உங்களுடைய ஆர்மியில் இருக்கும் பொழுதும் அதற்கு பிறகும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததனுடைய முக்கியத்துவம் என்ன, எதற்காக அந்த தேடுதல், உங்களுக்கு அந்த படிப்புக்கு உண்டான தேடுதல் இருந்து கொண்டே இருந்தது, இன்றைய மாணவர்கள் அல்லது இன்றைய அந்த ஆர்மியில நுழையணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப்ல இருக்கக்கூடிய அந்த முதல் படியில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு அந்த படிப்பு சார்ந்த ஒரு லேர்னிங் எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு ஆலோசனையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ண ஒரு விளக்கமும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிறைய கேள்விகள் அதை சார்ந்து இருக்கிறப்ப நிறைய பேர் அதனுடைய தெளிவு பெற்றுவாங்க. அதை பற்றி சொன்னேன். காலேஜில் படிக்கும்போது அதான் பியூசி வரைக்கும் கிளாஸ் டாப், எல்லாத்துலேயும் டாப் கிளாஸ். இன்ஜினியரிங் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி போனோம். எங்கள் டைமில் 64 தமிழ்நாட்டில் 7 காலேஜ் தான் இருந்தது. 1200 சீட்டு. நாங்கள் வந்து 7000 பேர் அப்ளிகேஷன் போட்டோம். ஸோ அதில் கவர்மெண்ட் ஜிசிடியில் கிடைக்கிறதுனா ஃபஸ்ட்டு கிண்டி இன்ஜினியரிங், செகண்ட் எங்களுக்கு. அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ். எங்கள் மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2 பேர் தான் அங்கே செலக்ட் ஆனோம். ஒருத்தர் ரிசர்வ் 3 பேர். அப்படி வந்தோம். அப்படி படிக்கும்போது அங்கே போனோடனே உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு அடலசன்ட் காலேஜ், ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போய், காலேஜ்ல இருந்து இன்ஜினியரிங் போகும்போது, ப்ரொஃபஷனல் காலேஜ் போகும்போது அந்த காலத்தில் ரேகிங் ரொம்ப இருக்கும். அதனால யூ கெட் மோல்ட் ஆகும்போது ஹீரோயிசம் நிறையா வந்தது. வரும்போது என்ன, படிப்புலையும் பண்ணிக்கிட்டு, அப்போல்லாம் படிப்பில் 80% வாங்கினா தான், நாங்கள்லாம் அப்போல்லாம் 90 அந்த மாதிரி வாங்கியிருப்போம். 80க்கு மேலே தான் வாங்கினோம். படிச்சுக்கிட்டு ப்ளஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம். ஸ்போர்ட்ஸில் எல்லாமே சாம்பியன், ஃபர்ஸ்ட் அப்படி வந்தோம். அப்படி வரும்போது கொஞ்சம் எஜுகேஷனில் நம்பர் 1 இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்கல் லெவலில் இருக்கும்போது 5000 மீட்டர் டெய்லி ஓடிட்டு படிப்புலையும் முடியும். அப்படி இருக்கும்போது ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணோம். கான்சன்ட்ரேட் பண்ணதுனால என்னாச்சுன்னா, இந்த மாதிரி அவுட் ஆஃப் 10 செலக்ட் ஆகி வந்தோம். அதுக்கு பிறகு ஆர்மி எப்படா பிஇ முடிப்போமோ, ஆர்மியில் சேரணும்னு ரொம்ப நானே சொன்னேன். நான் 4th இயர் படிக்கும் போதே வர்றேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, பிஇ படித்து டிகிரி வாங்கினா தான் வரணும்னு சொன்னாங்க. போனோம். ஆர்மியில் போன பிறகு அங்கே போகும்போது ஆர்மி ஷேப் ஆகுதுங்க. அது என்ன ஷேப் பண்ணுறதுக்கு முக்கியமாக சொல்லணும்னா, இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ். அவங்க என்கரேஜ்மெண்ட், பேரண்ட்ஸ் ஆல்ரெடி நோன். அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு ஜென்ரல் கூட, மேஜர் ஜென்ரல் கூட ஏடிசி 8D கேம்ப்னு இருக்கும், அவர் கூட பண்ணேன். அவர் வெரி டஃப் மாஸ்டர். அந்த டிவிஷன்னா 17,000 ட்ரூப்புக்கு அவர் தான் டாப் மேன். எந்நேரம் கேட்டாலும் நம்ம காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பார். மல்லின்னு சொல்லுவாங்க, மல்லியப்பனுக்கு பதிலாக மல்லி, பஞ்சாபி பேச முடியாது, சர்தார்ஜி. அந்த பார்த்துருப்பீங்க, 2 ஒரு சர்தார்ஜி கூட இருப்பான், அவரு தான். மல்லி ஆர் யூ ரெடி அப்படிமா, தூங்கிட்டு இருப்பேன். ஆமாம் ரெடிமா, ஓகே கம் வித் இன் அபவுட் 3 minutes அப்படிம்பாரு. 2.5 minutesல ஷேவ் பண்ணி, ப்ரஷ் பண்ணி, முடிஞ்சா குளிச்சு, ட்ரெஸ் பண்ணி, யூனிஃபார்ம் போட்டு 2.5 நிமிஷத்தில் போவோம். அவர் போகிறோம். அதே சமயத்தில் எது எடுத்தாலும் நம்மளை தான் கேட்பாரு. ஒரு இன்சிடென்ட் இருக்குது. நான் 17 மைல்ஸில் 12,000 feet ஹைட்லேருந்து நத்துலாவுக்கு போய்கிட்டு இருந்தோம். போகும்போது மலையிலிருந்து அப்படியே மண் சரியறதுக்கு வால் கட்டியிருப்பாங்க. அங்கே இன்னொரு சீனியர் ஆஃபீஸர் நானும் போனோம். போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியல, இது என்ன, வாட் இஸ் திஸ் அப்படின்னாரு. அவருக்கு பெரியவர், அவரோட நம்பர் 2 கேட்டார், தெரியல. நான் உடனே சொன்னேன், சார் திஸ் இஸ் ரிட்டைனிங் வால் இன் இன்ஜினியரிங், ஐ ஸ்டடி இன் மை இன்ஜினியரிங் சிவில் அப்படின்னு. ஓ அவரு தினைச்சார். இதை பார்த்தோன்னே ஒரே பிறப்பு, எஸ் நான் இனிமேல் உன்னைத்தான் கேட்பேன், எது கேட்டாலும் நீ சொல்லுன்ட்டாரு. ஸோ அப்படி அவர் என்கரேஜ் பண்ணனால என்னாச்சுன்னா, ரூலாக இருந்தாலும் சரி, லாவாக இருந்தாலும் சரி, படிக்க வேண்டியது இருந்தது. ஆன் நீட் பேஸ், ஒன்ஸ் யூ கெட் அப்ரிசியேஷன் ஃபார் த டாப் மோஸ்ட் பர்சன்,
யூ கெட் டு லேர்ன். அதனால லேர்ன் பண்ணேன். நீங்க கேட்பீங்க ஏன் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் படிச்சீங்கன்னு. ஆர்மியில் வந்து நான் வந்து 1968லேருந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது எப்படி சேவ் பண்ணுறதுக்குன்னு வழி இருக்குது. ஸோ அதை ஃபார்முலா லேர்ன் பண்ணும்போது இன்கம் டேக்ஸில் வரும்போது ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் லோன் இருக்குது, ஏடிசி இன் கன்செஷன் இருக்குது, அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் மெடிக்கல் இருக்குது. ஸோ இது மாதிரி ஃபார் நம்மலாம் நார்மல் நமக்கு ஹேண்ட் டு மவுத்தில் வருது. ஆர்மியில் வெரி ஸ்ட்ரிக்டாக வரும்போது எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ, லீகலி சேவ் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியுது. அது ரெக்குயர்மெண்ட்டு. பிஇ முடிச்சது. அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணோம். எம்பிஏ எதுக்குன்னா சரி பின்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி. எம்பிஏ பண்ணும்போது வாட் இஸ் எம்பிஏ? புட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டுகெதர். மற்றவங்க 100% பண்ணாங்கன்னா நம்ம மேலே எம்பிஏ படிச்சவங்க 40%ல அந்த ஒர்க்கை பெட்டராக பண்ணிடுவோம். அதனால எம்பிஏ பாம்பே போகும்போது ஜம்லாலா பண்ணோம். அது இது ஒன்னொன்று நீட் பேஸ் தான். அது டிஎஸ்எம்னு இருக்கு, டிப்ளமோ இன் சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட். அது படிக்கும்போது கியூயிங் தியரி, செட் தியரி இதெல்லாம் வரும். போகும்போது ஒருத்தர் வரிசையிலே பண்ணான். அதுக்கு பதிலாக எப்படி ரிடியூஸ் த ஒர்க், அது மாதிரி படித்தோம். அப்புறம் இன்கம் டேக்ஸ் படித்தோம். இன்கம் டேக்ஸ் வந்து அது வாட் இஸ் இட் ரெக்கயர்டு. நான் இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் எடுக்கல, ஏன்னா அது படித்ததுனால, சிஸ்டம் படித்ததுனால ஹவு மெனி பெர்சன்டேஜ் அப்படி இருக்குது. ஸோ இது நீட் பேஸ்டு படித்தோம். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பிஇ தான் படிச்சிருந்தேன். கல்யாணம் ஆகும்போது என் ஒய்ஃப் எம்ஏ படிச்சிருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து பெருமையாக சொல்லுவாங்க, என் மருமக எம்ஏ படிச்சிருக்குது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஒன்று, அடே என் ஒய்ஃப் என்னை விட அதிகம் பிஇ, நான் கிராஜுவேட் தானே, அவங்க போஸ்ட் கிராஜுவேட்டுன்ட்டு அது ஒரு ஜாபியெல்லாம் இருக்கும். அது படித்தோம். அப்புறம் அவங்க பிரின்ஸிபல் ஆனாங்க நிறையா ஸ்கூலில். அவங்களும் படிக்கிற மாதிரி. ஸோ நானும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் எப்போவுமேன்ட்டு படித்தோம். பையன் வந்து எகைன் பிஇ எம்பிஏ அவரும் படித்தார். பொண்ணு வந்து அதான் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்களா, மேடம் சோனியா காந்தி கூட பார்க்குறாங்க. 6 வயசில் நேஷனல் பிரேவரி அவார்டு வாங்குச்சு. ஒரு பையன் எலக்ட்ரோக்யூஷன்லேருந்து அவனை சேவ் பண்ணி மவுத் ரெஸ்பிரேஷன் கொடுத்து சேவ் பண்ணி வந்தது. இப்படி வரும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ படிப்பு வந்து இஸ் எ மஸ்ட் ஆன்கோயிங். இன்னும் முடிஞ்சால் கூட நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்ணு இப்போ வந்து லண்டனில் இது எம்எஸ்சி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் இது ஆர்டிஃபிஷியல், சன்னு வந்து சேப்பில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மருமக வந்து டபுள் எம்பிஏ. எப்படி இருக்கும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆடிங் அந்த வேல்யூஸ் வி வாண்ட் டு கெட் டெவலப்ட் லேட்டஸ்ட் படிக்கிறோம். ஆனால் படிப்பு வந்து ஆல்வேஸ் லேர்னிங் இஸ் எ ப்ராசஸ் அண்ட் நெவர் ஷுட் ஸ்டாப். அதில் வந்து டாப்பர் இதெல்லாம் கிடையாது, படித்து தெரிஞ்சுக்கணும், எதுனாலும் நல்லா இருக்கும். இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்லியது பல விஷயங்கள் நம்ம அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றாக புலப்படும் என்று நம்புகின்றேன். திருவள்ளுவர் வாக்கிற்கு, அதாவது ஒரு குரல்ல சொல்லியிருக்கிறது போல, கற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்ற மாதிரியும், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளவு தெளிவு அவருடைய குடும்பத்தின் அனுபவத்தின் வாயிலாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் சரி, ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க, ஒரு ஆடிட்டர், டாக்டர், எங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து எப்போ இந்த தொழிலை எடுத்துக்கிட்டோமோ அந்த நாளில இருந்து நம்ம இந்த தொழிலை விடலாம்னு முடிவு பண்ற நாள் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறது தான் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் இஸ் டாக்டர் ஃபார் எவர். அதே மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார் எவர். ஒரு அட்வொகேட் இஸ் அன் அட்வொகேட் ஃபார் எவர். அப்போ நம்ம அந்த எவர் அப்படிங்கிற இடத்துல நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்து லாஸ் எல்லாம் அப்கிரேட் ஆனாதான் முடியும் அப்படிங்கறத நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஒரு ஆர்மியில இருந்துட்டு கர்னல் ஐயா வந்து ஆர்மியில் இருந்தாலும் நம்ம சிறுக சம்பாதித்த அந்த ஒரு ஊதியத்தை எவ்வாறு சேமிப்பது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டாக்ஸேஷன் ஒரு டிப்ளமோ படிச்சு அதன் மூலியமாகவும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு நுணுக்கமாக செய்ய வேண்டும், அவருடைய அனுபவத்தை நம்மளுக்கு அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்மளுடைய தொழில் இருக்க சொந்தங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம இதை வந்து எப்படி கொண்டு போகலாம், எந்த வகையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அந்த ஆர்வத்தை அவர் சொன்ன மாதிரி அவருடைய மேலதிகாரி எப்படி அவருக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு முறையலா இருந்து அவருக்கு மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஊக்கப்படுத்தி, அவர்களுடைய அவங்க வந்து பெண் வந்து அந்த கேலண்டரி அவார்டு வாங்கினதை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தின் ஒரு உந்து சக்தி, சமுதாயத்துல நமக்கு வந்து நம்ம மேலதிகாரிகளோ அல்லது உடன் இருக்கக்கூடிய நண்பர்களோ கொடுக்கக்கூடிய உந்து சக்தி மூலியமாக நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல நிறைய பேர் நம்மளுக்கு அதை சொல்றதுனாலதான் நாம் கேபிஎன் குளோபல் சார்பாக இந்த மாதிரி ஒரு காணொலி தொகுப்பை நிறைய தடவை நம்ம வந்து தேடி இந்த மாதிரி சிறப்பு விருந்தினர்கள் வந்து அவர்களுடைய நேரம்
நமக்கு ஒதுக்குவதற்கு நம்ம அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணி நம்மளை பத்தி கேபிஎன் பத்தி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி கொண்டு வந்து அவர்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது தான் இன்றைய சிறப்பு காணொலியில் முக்கியமாக நம்ம சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. அவ்வாறு நம்ம வந்து நம்ம தொழில ஒரு சிறப்பான நிலையை அடைஞ்சிட்டோம், இவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம படிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கறது நிறுத்தக்கூடாதுங்கிறது அவர் இவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஆர்மியில அடுத்தடுத்த ஹையர் ரேங்க்ஸ் போனாலும் அந்த படிப்புக்கு உண்டான ஒரு முக்கியத்துவத்தை திரும்ப திரும்ப அவர் சொல்லும் பொழுது எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கும் கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைச்சா நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் மாஸ்டர் ஆஃப் லால சைபர் கிரைம்ஸ் நம்மளும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறப்போ நமக்கு ஈக்குவலா இன்றைய சிறப்பு விருந்தினர் இவ்வளவு ஆர்வமா இருக்காரு அப்படின்னு தெரியறப்போ நம்ம எல்லாம் வந்து அதை விட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மடங்காவது நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்ச ஒரு உத்வேகம். ஒவ்வொரு தடவையும் நம்ம காணொலியில நமக்கு வந்து இந்த கேபிஎன் குளோபல் குழு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இதை ஹோஸ்ட் பண்றதுக்கு கொடுத்தா கூட ஒவ்வொரு காணொலி தொகுப்பின் பொழுதும் நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சிறப்பு விருந்தினர் மூலியமா நமக்கு தெரிய வருது. அந்த விஷயங்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் இந்த காணொலி சொந்தங்களாகட்டும் அல்லது ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் இதை நம்ம வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணும் பொழுது இது நீங்க இத்தனை மாதங்கள் கழித்தோ இத்தனை வருடங்கள் கழித்தோ நீங்க பார்த்தாலும் இந்த விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டால் அவர் கூறியது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் அது ஊர்ஜிதமாக தெரிய வரும். அந்த படிப்புக்கு உங்களுடைய தொழிலுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாட் பாக்ஸ்ல கூட போட்டிருக்காங்க. அதாவது DIAT பூனேல வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஹையர் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க, அந்த வெப்சைட்ஸை நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சொந்தம் வந்து நம்மளுக்கு அதுல பதிவிட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் கேள்விகள் கேட்ட நீங்க எல்லாருமே அதை பத்தி நீங்க இந்த வெப்சைட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்க சர்ச் பண்ணலாம். தேடல் மட்டுமே உங்களுக்கு நிறைய வழிகளை ஏற்படுத்தும். தேடல் இல்லாமல் முடங்கி போய்விட்டால் வாழ்க்கை அப்புறம் உங்களுக்கு வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். அது நிறைய விஷயங்கள்ல நிறைய காணொலிகள் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் சொல்லியதை இன்றைய ஒரு கொங்கு நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் ஒரு போர் மகன், ஒரு போர் வீரன், ஒரு போர் தளபதியாக இருக்கக்கூடிய கர்னல் ஐயாவும் நம்மளுக்கு அதை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஆழ்மனதில் எடுத்துக்கொண்டு நம்ம அந்த தேடலை விடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த ஃப்ரெஷ் பீப்புள் வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜியில ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும். இன்னைக்கு வந்து ட்ரோன் டெக்னாலஜி அல்லது ஸ்பை ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி, இந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்ச பசங்களோ அல்லது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்ச மாணவர்களோ அவர்கள் வந்து இந்த இன்குபேஷன் சென்டர் மூலியமா டைப் பண்ணி பண்ணும் பொழுது அவர்கள் தனிப்பட்ட முறையில இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO மூலியமாவோ R&D சென்டர் மூலியமாவோ அல்லது அவர்கள் தனிப்பட்ட முறையில பண்ணக்கூடிய ஆராய்ச்சிக்கு உதவிகள் ஏதாவது அல்லது அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்ஸ் மாதிரி இல்ல அவங்களுக்கு ஃபர்தர் ட்ரைனிங் மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு அந்த ஆஸ்பெக்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்தர் அவங்க என்கரேஜ்மெண்ட்டுக்கு வந்து DRDO மூலமாக தான் செக் பண்ணி பார்க்கணுங்க. அவ்வளவு அவங்களா செலக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி தான் அதுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களா ஆர்கனைஸ் பண்ணால் எம்ப்ளாயி ஆன பிறகு தான் பண்ணுவாங்க. நார்மலாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி கிடையாது. எனி எக்யூப்மெண்ட் ஸ்பெஷல் ஐட்டம் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்குமோ இல்லையா, ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் பண்ணுற மாதிரி தெரியல. அப்படி செய்யணும்னா இஸ்ரோவில் சேரணும், எலக்ட்ரானிக் ECIL சேரணும், அந்த மாதிரி சேரும்போது DRDOவில் சேர்ந்தா அப்புறம் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டா நீங்கள் வந்து மேனுஃபேக்சராக இருக்க முடியாது. ஸோ அது ஒர்த் செக்கிங். ஓகே ஓகே. அடுத்தது நம்ம திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த நேவிக்கு டிஷர்ட்ஸ் எல்லாம் பத்தி சொன்னீங்க. அந்த டிஷர்ட்ஸ் சப்ளை அப்படிங்கறதுல வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஒரே டெண்டரா ஒரே கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்ல வருமா அல்லது ஒவ்வொரு துறை வாரியாக ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் நம்ம தனித்தனியா அணுகுவோமா? இது வந்து ஒரே சப்ளைங்க. கேன்டீன் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது பர்ச்சேஸ் பண்றது. இந்த டிஷர்ட்லாம் வந்து நம்ம வாங்குறது. அது கவர்மெண்ட் பர்ச்சேஸ் வரும்போது கவர்மெண்ட் இ மார்க்கெட்டிங்கில் வரும். இதெல்லாம் ஸ்மால் பர்ச்சேஸ் இருக்கு, குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், நாட் வெரி ஹை டெக்னிக்கல் ஐட்டம். அதெல்லாம் ஜெனரல் ஸ்டோர்ஸில் வரும், கவர்மெண்ட் இ மார்க்கெட்லேயும் வரும். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு சம் லோக்கல் பர்ச்சேஸ் வேணுன்னா அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் அவங்க வாங்குவாங்க. இது வந்து ஜெனரல் பர்ச்சேஸ்லேயே வந்துடும். ஓகே ஓகே. அடுத்தது இன்னும் 2-3 கேள்விகள் மட்டும்தாங்க. அந்த கேள்வியில முடிச்சுட்டு நம்ம முக்கியமான செஷனுக்கு நம்ம அடுத்தது போயிடலாம். முக்கியமா இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, விமன் பெண்களுக்கு இப்பதான் ஒரு கடந்த ஒரு 5-6 வருடங்களாக அந்த கேள்வி கேட்ட சொந்தத்திற்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிய வருது.
குறிப்பா பெண்கள் எந்த வகையான ஒரு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட்ல எந்த வகையான ஒரு பதவிக்கோ அல்லது வேலைக்கோ அவங்க தயார்படுத்திக் கொள்ள முடியும்? எந்த வகையான வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு உகந்ததாக இருக்கும்? படித்து முடிச்சு அவங்க கிராஜுவேட் முடிச்சுட்டு போறதோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு போறவங்களுக்கு எந்த வகையான வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ வந்து ஆர்ம்ட் ஃபோர்ஸில் சேர்றதை பற்றி சொல்கிறேங்க. ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் வந்து ஒன்று வந்து ஆஃபீஸர், அடுத்தது வந்து சோல்ஜர். இது 2 தான் என்ட்ரிஸ். ஆஃபீஸர்னா இந்தியன் கமிஷன் ஆஃபீஸர். நான் வந்து இந்தியன் கமிஷன் ஆஃபீஸர். அதாவது சிவிலில் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், ஐஆர்எஸ் இது மாதிரி இருக்குது. நான் ஆர்ம் ஃபோர்ஸஸில் இந்தியன் கமிஷன் ஆஃபீஸர்னு இருக்குது. கமிஷன் ஆஃபீஸருக்கும் நார்மல் ஆஃபீஸருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு கமிஷன் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது. அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன், அரெஸ்ட். நாங்கள்லாம் ஆல் இண்டியா லெவலில் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். நான் கமாண்டிங் ஆஃபீஸராக இருக்கும்போது எனக்கு பவர் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு சம்மரி பவர்ஸில் அவரை வந்து அப் டு டிஸ்மிஸல், அவரை சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணி 1 இயர் ஜெயிலுக்கு கொடுக்கலாம். அந்த பவர் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியன் கமிஷன் ஆஃபீஸர் அதில் 2 வகை இருக்குது மெயினாக. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், ரெகுலர் கமிஷன். அப்புறம் வந்து பிஆர்சி, பெர்மனன்ட் ரெகுலர் கமிஷன். பெர்மனன்ட் ரெகுலர் கமிஷன் ஐசி நம்பர்னு கொடுப்பாங்க இந்தியன் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் ரெகுலர் கமிஷன் ஆஃபீஸர்னா 14 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். இதுதான் 2 குரூப். அதுக்கு வந்து டைப் ஆஃப் என்ட்ரி என்டிஏ, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. 12th படிச்சுட்டு அது ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதி எஸ்எஸ்பி முடிச்சு பூனா மூலமாக, பூனாவில் 3 வருஷம் ட்ரைனிங், அப்புறம் 1 வருஷம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் பண்ணி வரலாம். அதுக்கு அடுத்தது கிராஜுவேஷன் படித்தவங்க. அதுக்கடுத்து என்ஜினியரிங் கிராஜுவேட். நான் போனது டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு இருக்குது. நான் வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம், அதாவது ப்ரீ ஃபைனல் ஆர் ஃபைனல் இயர் படிக்கும் போதே கமிஷன் ஆகி அங்கே கமிஷன் ஆஃபீஸர் சம்பளம் கொடுப்பாங்க. அது மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து கிராஜுவேட். கிராஜுவேஷன்ஸ் கேன் பி எனிதிங். அப்படி எனி கிராஜுவேட் இருக்கும்போது இன்ஃபென்ட்ரி, ஆர்ட்லரி, ஆர்மர்ட், சிக்னல்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னா சிக்னல்ஸ் கூட வரலாம். அது மாதிரி வருவாங்க. அப்படி இருக்குது. இது வந்து முதல்ல மேல் டாமினேட்டட் ஆர்மின்னு தான் சொல்லுவாங்க. ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான். அப்புறம் டாக்டர்ஸ், நர்சஸ் வந்து அவங்க வந்து ரெகுலர் ஆர்மி கிடையாது. அது டாக்டர் வந்து லேடிஸ் இருக்கலாம். நர்சஸ் இருந்தாங்க. ஆனால் பாலிசி, ஃபாரின் சேஞ்சஸ் பொறுத்து 92ல் இருந்து ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட் லேடிஸ் என்ட்ரி பண்ணாங்க. அவங்க இந்த நான் கோர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ வந்து எஜுகேஷன் கோர் இருக்குங்க ஆர்மியில். அப்புறம் வந்து ஆர்மி சர்வீஸ் கோர், ஆர்மி ஆர்டினன்ஸ் கோர், இஎம்இ, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். அவங்கெல்லாம் ஒர்க் ஷாப்பில் இருக்கணும். இந்த பேஸில் இது மாதிரி முக்கியமாக ஆர்மியில் பெஸ்ட் வந்து பீப்புள் ஆர் போஸ்டட் டு ஃபீல்டு ஏரியா. உங்களுக்கு தெரியுமில்ல, எம்பிஏ படித்தா ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஆப்ரேஷனில் ரொம்ப நல்ல ஆஃபீஸர்ஸ் எங்கள் மாதிரி உள்ளவங்களை போடுவாங்க. லேடிஸை வந்து சிக்னல்ஸ், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இப்போ சென்னையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல போடும். அது மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு க்ரோ ஆக ஆக அவங்களுக்கு மோர் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் ரொம்ப டஃப். 1 இயர் ட்ரைனிங் இருக்குங்கள. ஓடிஏ மெட்ராஸ் இருக்குது ஷார்ட் சர்வீஸு, ஐஎம்ஐ டேராடூன் வந்து ரெகுலர் பெர்மனன்ட் கமிஷன். அங்கே வந்து வெரி டஃப். வந்து மிலிட்ரி, சிவில் பிளட் வந்து மிலிட்ரி பிளட் ஆக்கணும். அப்படி இருக்கும்போது என்னங்க, இங்கெல்லாம் எது எடுத்தாலும் அப்பா அம்மா கிட்ட தானே செல்ல பிள்ளைகளாக இருக்கும்ல, 18-19 வருஷத்துல எது சொன்னாலும் முடியாதும்பாங்க. அங்கே வந்தால் முடியாதுன்னா ஒரே கிக் இன் த பாட்டம், ஹி வில் டூ ஃப்ரண்ட் ரோல் அண்ட் கெட் ஆல் ரைட். அந்த மாதிரி பிளட்டை மாற்றினோன்னா வித்தின் 2 வீக்ஸ் அவங்க சரியாயிருவாங்க. அது ஹார்ட் ஒர்க்ஸ். அங்கே 2 மைல் ரேஸ் இருக்குது, 5 மைல்ஸ், 10 மைல்ஸு, ஜங்கிள் வார்ஃபேர். இதெல்லாம் இருக்கும்போது லேடிஸு, கேர்ள்ஸ் வந்து ஒரு சில இந்த மாதிரி ஐசோலேட்டட் ஒர்க்ஸ்லாம் பண்ண முடியாது. அதனால் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஈவன் கோர்ட்டுக்கெல்லாம் போய், சுப்ரீம் கோர்ட்லாம் போய் அவங்க ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ரெகுலர் ஆஃபீஸ் பண்ண அவங்களும் ரெகுலராக போயிட்டாங்க. ஆல் ஆர்ம்ஸில் எடுக்கிறாங்க. அது ஆஃபீஸர்ஸ் கேட்டரில். அதுக்கு சொன்ன 12th படிச்சிருக்கலாம், டிகிரியும் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். இதுதான் 3 மினிமம் ரெக்யர்மெண்ட். அதில் போனால் எல்லா இடத்துலையும் போகலாம். அதுக்கடுத்து ஜவான்ஸ், சோல்ஜர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், ஸ்பெஷலி ஆர்மியில் வந்து ஆஃபீஸர்னா வெரி ஒரு டிக்னிட்டி. அதுக்கடுத்து ஜூனியர் கமிஷனர் ஆஃபீஸர், அதுக்கடுத்து சோல்ஜர்ஸ். எல்லாம் கரெக்ட் டிஸ்டன்ஸ். ஓன் பிரதர் ஜவானாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஸோ மெயின்டைன் லாட் ஆஃப். அப்போ தான் வந்து யூ கில் எ மேன், 1 bullet for 1 person, கெட் கில் ஆர் கெட் கில்டு. அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் டு பி ரஃப் அண்ட் டஃப்.
ஆஃபீஸர் தான் எப்போவுமே லீடிங் பண்ணுவாங்க ஒரு பிளட்டோன் செக்ஷன். முதல்ல ஷூட் பண்ணி சாகிறது ஆஃபீஸர் தான். அதனால தான் ஆஃபீஸர் எது சொன்னாலும் வேத வாக்கு. ஆஃபீஸர் கிணத்துல போகும்போது நேராக போனால் போயிடுவாங்க. ஏன்னா ஆஃபீஸர் வில் நெவர் டெல் ராங். அவ்வளவு ஹோப் இருக்குது. அதனால தான் இந்தியன் ஆர்மி உலகத்துலேயே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு வந்து எல்லா ஆர்ம்ஸுக்கு போடலாம். மெயின்லி சிக்னல்ஸில் என்ஜினியர்ஸில் இப்போ வந்து ரீசெண்ட்லி ஓடிஏல பாஸ் அவுட் ஆனாங்க. 21 கேர்ள்ஸ் பிஇ படித்தவங்க பாஸ் அவுட் ஆனாங்க. அதில் பொள்ளாச்சி சேர்ந்த ஒரு பொண்ணு லதான்னு, அவள் தான் நம்பர் 1 பிஇ படிச்சுட்டு மகாலிங்கம் காலேஜில் படித்து அந்த பொண்ணு வந்து அது மாதிரி என்ஜினியரிங்கில் போகலாம். ரெகுலராக போயிட்டு இன்ஃபென்ட்ரி போகலாம், ஆர்மட் போகலாம், ஆர்ட்லரி போகலாம், எல்லா இடத்துலையும் போகலாம். சோல்ஜர்ஸாக கூட இப்போ மிலிட்ரி போலீஸில் என்ரோல் பண்ணியிருக்காங்க, அதுவும் எடுத்திருக்காங்க. அங்கே இப்போ இனிஷியலி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும், அப்போ போக போக சரியாயிரும். ஓகே, மிக தெளிவான ஒரு விளக்கம். பெண்களுக்கு எவ்வகையான ஒரு வாய்ப்பு, எவ்வாறு யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு உத்வேகத்தோட பெண்களும் இந்த டிஃபென்ஸ் துறையில நுழையலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக ஒரு கடைசி கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய சொந்தங்கள் வந்து இது வேறு வேறு கோணத்தில் கேட்டிருந்ததுனால அந்த எல்லா கேள்வியும் கிளப் பண்ணி ஒரே கேள்வியாக உங்களுக்கு கொடுக்க விளைகின்றேன். சிஎஸ்ஆர், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது வரைக்கும் நீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் டிஃபென்ஸ்ல எப்படி நீங்க கொடுக்கலாம்னு சொன்னீங்க. அந்த தொழில் வாய்ப்பின் மூலம் நாங்கள் லாபங்கள் சம்பாதித்தால் நாங்க கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஏதாவது 1% ஆஃப் த டர்ன் ஓவர் அமௌண்ட்டை வந்து பண்ணணுங்கிறது கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கும் பொழுது, டிஃபென்ஸ் செக்மெண்ட்டுக்கோ அல்லது ஆர்மி இருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கோ அந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நாங்க எப்படி செலவு செய்யலாம்? நாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு எவ்வகையில தொழிலதிபர்கள் உறுதுணையாக இருக்கலாம்? நாளைக்கு நம்ம 76வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்க சைட்ல இருந்து நம்ம சொந்தங்களுக்கு இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த கேபிஎன் ப்ரோக்ராம் மூலியமாக தொழிலதிபர்கள் அவர்களுடைய பங்களிப்பை கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் மூலியமாக எவ்வாறு நம் நாட்டு பற்று உடைய அந்த தொழிலதிபர்கள் எவ்வாறு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அவங்க சிஎஸ்ஆர் மூலியமா செய்ய முடியும் அப்படிங்கறத கேட்டு. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போ ப்ராஃபிட்ல 1% செலவு பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அது எல்லாம் கவர்மெண்ட்ல பண்றாங்க. நான் தொழிலதிபருக்கு ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, இப்போ ஆர்ம் ஃபோர்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி வர்றாங்க சோல்ஜர்ஸ். அவங்க நார்மலாக எல்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா, வர்றவங்க செக்யூரிட்டிக்கு தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அங்கே வந்து 80 ட்ரேட்ஸ் இருக்குது. எல்லாருமே ஃபைட்டிங் கிடையாது. இன்ஃபென்ட்ரி, நான் சொன்ன இன்ஃபென்ட்ரி, ஆர்மர், ஆர்ட்லரி, அதுலேயே ட்ரேட்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் மெக்கானிக், டெலிகிராஃப் மெக்கானிக், சைஃபர் ஆப்ரேட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர், இது மாதிரி நிறையா ஃபீல்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எடுத்து போட்டிங்கன்னா, அவங்கள எடுத்து வேலை, ஒரு சோல்ஜர் வர்றான்னா உடனே நீங்கள் செக்யூரிட்டியில் போடுன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணாமல் அவர் ஆர்மியில் என்ன ட்ரேடில் இருந்தார், ப்ரொடக்ஷனில் இருந்தாரா, சர்வீஸில் இருந்தாரா, மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாரா, ஸ்டோர்ஸில் இருந்தாரா, அது மாதிரி எடுத்து அந்த பர்டிகுலர் பர்பஸில் அவரை யூஸ் பண்ணிங்கன்னா அவருக்கும் பெனிஃபிட் ஆகும், உங்களுக்கும் ரொம்ப டாப் கிளாஸ் இருக்கும். அது வந்து அது பண்ணால் பெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ சொல்லப்போனால் கவர்மெண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த அக்னிபாத் வருது 20% எல்லாரும் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பிரகாரமே எக்ஸர்வீஸ் மேனே 20% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. குரூப் 4ல் 10%, குரூப் 3ல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபில்லப் பண்ணது 2% தான். எல்லாரும் பார்க்குறத எக்ஸர்வீஸ் மேனை வந்து அவங்க செக்யூரிட்டி தான் பார்க்குறாங்களோ இல்லைய, அவங்களுக்கு அதர் டேலண்ட்ஸ், ஹிடன் டேலண்ட்ஸ், அது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தெரியறதில்ல. அது தெரிஞ்சு அது மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் வாங்கி, இந்த மாதிரி இருக்குது, இவங்க என்ன யூஸ் ஆவாரா, அவங்க என்ன எத்தனை பிஏ இருக்கிறாங்க, என்ன டாப் கிளாஸ் சைஃபர் ஆப்ரேட்டர், டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி பண்ணிட்டு வர்றாங்க, இங்கே வந்து செக்யூரிட்டியில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இவங்கள ரைட் மேன் ஃபார் த ரைட் பர்பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் பண்ணுறது டைரெக்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு அவ்வளோ சான்சஸ் இல்லை. இந்த மாதிரி வார் சமயத்தில் வார் ஃபண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கே எல்லாரும் கொடுத்தாங்கன்னா ஒருத்தருக்கே போய் சேர்றதில்ல, எல்லாத்துக்கும் போய் சேராது. ஸோ கிவ் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரைட் மேன் ஃபார் ரைட் ஜாப் அண்ட் அவாய்ட் எம்ப்ளாயிங் தெம் இன் செக்யூரிட்டி டியூட்டிஸ். செக்யூரிட்டி மேனேஜரை போடலாம், ஓவரால் பார்க்க சொல்லி. அட்மினிஸ்ட்ரேட்டர் மேனேஜரை போடலாம்.
ப்ரொடக்ஷன் மேனேஜரா, ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல், இது மாதிரிலாம் பண்ணலாம். எல்லாரும் Okay. கம்ப்யூட்டர் லிட்ரேட், அது மட்டும் இருந்துக்குங்க. ஓகே ஓகே. சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல் அனைவரும் ஒரு ஆர்மியிலிருந்து வர்றவங்களை நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக மட்டும் கண்ணோட்டத்துல பார்க்காம அவர்களுடைய டேலண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய நிறைய வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்குவதன் மூலியமாகவும் நம்ம கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பூர்த்தி செய்ய முடியும். அது போக ஆர்மிக்கு இந்த மாதிரி அவர்களுடைய சேவையின் பொழுது உயிர் துறந்த நம்ம நாட்டுக்கு பணியாற்றிய ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன் பிளஸ் நம்ம அனைத்து வகையான சப்போர்ட்டும் கொடுக்கறதுல இது மூலியமாகவும் நம்ம அந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம நன்றி கடனாக திருப்பி செலுத்த முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்ம கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக இந்த சுதந்திர தினத்தின் மூலமாக நம் சொந்தங்களுக்கு ஒரு நாட்டுப்பற்று அல்லது ஒரு தொழில் சார்ந்த ஒரு நாட்டுப்பற்றுடன் கொண்டு செல்வதற்கும், நீங்க வருங்கால அதாவது ஃப்ரெஷ்ஷா நியூவா உள்ள என்ட்ரி ஆகி தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர்கள், யங் பிளட்ஸ் நிறைய பேரும் உள்ள பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த யூடியூப் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சில பேர் வந்து பின்னாடி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு உங்களின் அனுபவத்தின் வாயிலாக ஆல்ரெடி நீங்க டிசிப்ளின் பிளஸ் அந்த ஒரு எப்படி நம்ம வந்து டீ டோட்டலரா இருந்து எந்த வகையான சந்தர்ப்பத்திலையும் நம்ம வந்து அதனுடைய நல் ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதை சொல்லியிருக்கீங்க. அது போக வேற ஏதாவது நம்ம சொந்தங்களுக்கும் அவர்கள் வாழ்வில கேரி பண்ணிட்டு போற மாதிரி ஏதாவது மெசேஜ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. முக்கியமா ஒரு லைட்டர் வெயிட்னா நான் சொல்றேங்கண்ணா. அதாவது ஆர்மியில் இருந்தது 78 கல்யாணம்னு சொன்னேன். 81 என் சன்னு பிறந்தார். பிறந்தது இடம் வந்து மலபார் ஹில்ஸ், பாம்பே. அதுக்கு பிறகு பொண்ணு பிறந்தது பட்டியாலா. பட்டியாலான்னு 86 ஆர்மட் டிவிஷனில், வெரி ஆர்மட் டிவிஷன் இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட். அது பேர் பவித்ரான்னு வச்சோம். அது பட்டியாலா டேங்க்கு ஒய்ஃப் பேர் எல்லாம் வச்சு பவித்ரான்னு வச்சோம். அது வந்து நேஷ்னல் ஃபேம் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு மெயினாக என்னுடைய லைஃப்பை புஷ் பண்ணினது வந்து பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஒரு சிலர் இங்கே மேரேஜில் இன்வால்வ் பண்ணாங்க. எனக்கு பொண்ணே கிடைக்கல. ஏன்னா எல்லாம் யார் பார்த்தாலும் ஆர்மிக்காரன் தான், இல்லை மிலிட்ரிக்காரன்னு, மிலிட்ரி சோல்ஜர்னு நினச்சிக்கிட்டு ஆஃபீஸர் தெரியல, கிடைக்கவே இல்லை. அதுக்கு ஒரு சுஷிலா சண்முகம் அவங்க மூலமாக, டெல்லியில் அவங்க ரிலேட்டிவ் மூலமாக, அவங்க ஜூனியர் வக்கீல் மூலமாக கிடைச்சது ஒய்ஃபு. கல்யாணம் ஆன பிறகு அனதர் பயங்கர இம்பட்டஸ். நான் வந்து ரஃப் அண்ட் டஃப்பு, மெட்ராஸ் பிராட்டப், மெட்ராஸ் எஜுகேட்டட் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி 6 ஜென்ரேஷன் படித்த ஃபேமிலியில் வந்ததுனால அடுத்த புஷ் எனக்கு வெரி ஆல்வேஸ் த்ரூ அவுட். நாங்கள் வந்து ஆர்மி சர்வீஸில் ஃபுல்லாக ஒன்றாவே இருந்தோம். எவ்ரிவேர் பேக் போன் ஆஃப் மை லைஃப். அதுக்கு பிறகு சில்ட்ரன் வந்தாங்க. தென் அப்படி வந்தோடனே எவ்ரி ஒன் ஷைன்ட் இன் தேர் ஓன் ஃபீல்ட். தட் பிராட் மீ இன் தி. பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, நான் ஏர்லியர் வயசு தப்பாக ரெக்கார்ட் பண்ணாங்க, அதனால் நான் இன்னும் 10 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு முதல்ல வந்துட்டேன். இங்கே மெட்ராஸ் வந்து 10வது படிக்கும்போது 14 ஸ்கூல் மாறினார். பொண்ணு வந்து 6வது படிக்கும்போது 8 ஸ்கூல் மாறினாங்க. ஸோ இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட்டோம். ஒய்ஃப் மனைவி வந்து ஆர்மி, அங்கேயே ஆர்மியில் இருக்கும்போதே ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்தாங்க. ஏன்னா இங்கே போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு பிஎட் படிச்சு அவங்களும் படிச்சுக்கிட்டே இருந்ததுனால வந்து அது இங்கே வந்து ஒரு பெரிய ஷெர்வுட் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் பிரின்ஸிபல் ஆனாங்க. அது சிக்காகி க்ளோஸ் பண்ணுற லெவலில் எடுத்து வெரி ஃபேமஸ் பண்ணியிருப்போம். நிறையா ஸ்டூடெண்ட் பார்த்தா அது ஹைஃபை ஸ்கூல். 1971 எம்பசி சில்ட்ரனுக்காக ஸ்டார்ட் பண்ணி அதை 250 சில்ட்ரனோட இருந்தது ஆரம்பித்து 900 சில்ட்ரன் கொண்டு வந்து எங்கே போனாலும் இப்போ மேடம்னு சொல்ல போனால் நம்ம சத்யராஜ் சன்னு சிபிராஜும் அதில் பாஸ் அவுட் ஆனான். அது இவங்க இம்பட்டஸில் அவங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்தான். அது மாதிரி நிறையா என்கரேஜ் பண்ணி அவங்களும் இப்போ பார்க்க போனால் என்னை விட ஒய்ஃபுக்கு அதிக இருக்கு. ஓ, நீங்கள் அவரோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி. ஸோ இது மாதிரி சுவையான சம்பவங்கள். அது எப்போவுமே வந்து குடும்பம் என்றைக்குமே ஒன்றாவே நாங்கள் இருப்போம். எல்லாம் பிள்ளைங்கள்லாம் வந்து சொல்கிறது நல்லா கேட்பாங்க. அவங்க இண்டிபெண்ட் பட் ஆல்வேஸ் ஃபேமிலி. இன்றைக்கும் சரி, கல்யாணம் பண்ணி மருமகம் வந்த பிறகும் ஒன்றா தான். ஒன்றுன்னா தனித்தனி வீடு, ஆல்வேஸ் டுகெதர். எல்லாமே ரொம்ப நல்லா ஹோமோஜினியஸ் ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் நான் கொடுத்து வச்ச ஃபேமிலி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இது ரொம்ப தேவை. அதே மாதிரி முயற்சி அடையோர் இகழ்ச்சி அடையார்.
ட்ரை அண்ட் ட்ரை அகெயின் பாய்ஸ், யூ வில் சக்சீட் அட் லாஸ்ட். இது ஆர்மியில் ஒன்று சொல்லுவாங்க, go to war. If I go, I will kill a person and come. Otherwise, I will get killed and national flag will be on my body. இதுதான் எங்களுடைய மோட்டோ. இதே மாதிரி honor and welfare of the country come first, always and every time. Welfare of when we command come next. Self comes last and always lost. Always and every time. இதுதான் எங்களுடைய இது. நாட்டுக்காக உயிரை நாட்டுக்கும் உடலை மண்ணுக்கும் கொடுக்கணும். முயற்சி nothing is impossible. No one is better than other person. Only thing, it takes some time. Hard work pays. எல்லாம் பண்ணுங்க, அதே மாதிரி எல்லாம் முன்னேறுவீங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் முன்னேறணும், எல்லாம் நலம் பெறணும், நல்லா இருக்கணும். நீங்க மட்டும் இல்லை, உங்க குடும்பம், குழந்தைகள் எல்லோரும் நல்லா ஆகணும். முயற்சி அடையுங்க, எல்லாம் சக்சஸ் ஆகும். ரொம்ப நன்றிங்க. அருமையான ஒரு விளக்கம். நம்ம சொந்தங்களுக்கு குடும்ப வாழ்வில எப்படி ஒற்றுமையா இருந்தீங்கன்னா சமுதாயத்திலையும் சரி தொழிலையும் ஜெயிக்க முடியும்னு நம்ம சிறப்பு விருந்தினர் சொன்னது உண்மையிலுமே அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றாக புலப்பட்டு இருக்கும் என்று நம்புகின்றோம். இவ்வளவு ஒரு எழுச்சி மிக்க, ஒரு புத்துணர்வு ஊட்டக்கூடிய, நம்ம ஒரு நாட்டு பற்று கலந்த ஒரு அருமையான ஒரு சிறப்பு விருந்தினரை இந்த 78வது காணொளி தொகுப்பில் நம்ம சந்தித்ததற்கு கேபிஎன் குளோபல் மற்றும் நம்ம குழுமத்தை சார்ந்த அனைவரும் மிக்க நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினரை நமக்கு அறிமுகம் செய்ய வைக்க ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது கண்டிப்பாக மேஜர் ரிட்டையர்டு மதன்குமார் அவர்களுக்கு எங்களுடைய முதல் நன்றியை தெரிவித்து, அதன் பிறகு நம்ம கேபிஎன் சொந்தங்கள் அனைத்து 40 நாடுகளுக்கு மேற்பட்ட பல நாடுகளில் இருக்கும் நம்ம கேபிஎன் சொந்தங்கள் அனைவரின் சார்பாக கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக இந்த 78வது காணொளி தொகுப்பில் எங்களுடன் அருமையான ஒரு பல நல்ல விஷயங்களை பகிர்ந்தளித்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் தொழில் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் எங்களுக்கு அருமையான ஆலோசனைகளை உணர்வுபூர்வமாகவும் நாட்டுப்பற்று ஊட்டிய விதத்திலும் எங்களுக்கு இந்த நேரத்தை அவர்கள் செலவழித்து எங்களுடன் பயணித்த இன்றைய சிறப்பு விருந்தினர் கர்னல் கே மலையப்பன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி.
நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.